வச்சான்னா தோத்துறோம். ஏம்மா கொஞ்சம் அங்கே உள்ள தள்ளி உட்காருங்கம்மா, கேமரா கொஞ்சம் நீக்கி வச்சு தோத்துறோம். ஜனங்களே தெரியாதுங்களா, படங்களே தெரியாது, நீ உட்காந்துருக்கிறா, சரி உட்காரோம். என்ன செய்யுது உங்களை சரியாக வச்சுருக்கீரா? சரி முழங்காலிலே நில்லும் தூது கிடைக்கிறதுக்கா. அல்லேலூயா. சரி, இப்போ நேற்றுக்கு நம்ம என்ன படித்தோம்? தூதருடைய காலத்தை பற்றி, அவருடைய இந்த படைப்பை பற்றி நான் படிச்சுட்டு இருந்தோம். இப்போ 12 காரியங்கள், 11 ஒரு காரியம் தான் நேற்றுக்கு படித்தோம். இன்றைக்கி 11 காரியம் கட்டன்னு படிச்சுட்டு, அப்புறம் ஸ்தோத்திரம், அறியப்படாத காலம், சீர்திருத்த காலம், குற்றம் இல்லாத காலம், இந்த 3 காலத்தை பற்றி நம்ம மத்தியானத்துக்கு பிறகு, ஏதாவது இந்த செக்ஷனுக்கு பிறகு நம்ம படிப்போம். சத்தியத்தை அறிவிய சத்தியவங்களை. அப்புறம் நாளைக்குள்ளே நைட்டே கட்டி, இன்றைக்கி சாயங்காலம் நீங்கள் வந்தீங்கன்னா ஸ்தோத்திரம் கட்டாயம் நீங்கள் வரணும். வந்தால் தான் உங்களுக்கு நேற்றுக்கா நான் 6:30 7 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 1.5 மணி நேரம் அங்கே அந்த கிளை சபையில் செய்தி கொடுத்தோம்ல, அதே மாதிரி சாயங்காலம் கொடுக்கலாம். நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு செய்தியை சொல்ல ஆவலாக இருக்கிறோம். நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. சரி, இப்போ நம்ம படிக்கும் பொழுது, தூதர்களை பற்றி படிக்கும்போது, அருமையானே அவருடைய இருப்பிடம் சொல்லுங்கள். அவருடைய எசேக்கியேல் 28:13 படிங்க. அதில் இருக்குது, நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன் சொல்லியிருக்கு. அல்லேலூயா. எங்கே இருந்தவன்? ஏதேனில் இருந்தவன். அல்லேலூயா. சரி, போதும். அதான் 2 ஏதேன் இருக்கு பாருங்க. முதல்ல தூதர்கள் இருந்த ஏதேன், அதுக்கும் ஏதேன் தான் பேர். அருமையான ஆதாம் ஏவாள் இருந்த ஏதேனுக்கும் அந்த இடத்துக்கும் ஏதேன் தான் பேர். ஆனால் நம்ம தூதருடைய ஏதேன் வந்து ரத்தின மணி மாளிகையாக ஜீவனுள்ள ஒளி வீசும் கற்கள் நடுவே நீ உலாவினார்னு கீழே இருக்கும். கீழே வாசிங்க. அதில் கீழே நீ ஒளி வீசும் எல்லாம் சேர்ந்தே வாசிங்க. அப்போதான் ஏன்னா நான் ஒரு ஆள் சவுண்டா வாசிக்க சொன்னேன். வாசிங்க. நீ காப்பாற்றுறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப். பரிசுத்த பர்வதம்னா இந்த பூமியை தான் குறிக்குது. பூமிக்கே பரிசுத்த பர்வதம்னு 1000 வருஷ சாட்சியில் பெயர் கொடுத்துருக்கு. அதே தேவன் பூமியை உண்டாக்கும் போது அது பரிசுத்த பூமியாக தான் இருந்தது. வாசிங்க. கற்கள் நடு பார்த்தீங்களா? அந்த ஏதேன் எப்படி இருந்ததா? அக்கினிமயமான கற்களா. எசேக்கியேல் 28 எத்தனை? 17 14 எழுதிக்கங்க. அக்கினிமயமான கற்கள் நடுவே அதை தூதர்கள் உதாவினார்களாம். அவர்களே இருப்பிடம், அதாவது இருப்பிடம்னு சொல்லும்போது ஏதேன். அதான் எசேக்கியேல் 28 14 13 14 போட்டிருக்கேன். அல்லேலூயா. அதனால் தேவன் பூமியை எப்போ உண்டாக்குனாரு? தூதர்கள் உண்டாக்கப்பட்ட பிறகு. சொல்லுங்க. தூதர்கள் உண்டாக்கப்பட்ட பிறகு தான் யார் உண்டாக்கப்பட்டது? பூமி, வானம் பூமி உண்டாக்கப்பட்டது. ஆதியிலே தேவன் வானத்தையும் அந்த ஆதின்னா தேவ தூதர்கள் இருந்த ஆதி. அதாவது யூதா 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 6ஆம் வசனத்தில் ஆதி மேன்மையை காத்து கொள்ளாத தூதர்கள்னு இருக்குது. ஆதி மேன்மை அவர்கள் என்ன செய்யலையா? அப்போ ஆதின்னு சொல்லும்போது தூதர்கள் இருந்த இடத்தை குறிக்கிறது. நம்ம ஒவ்வொரு காரியமாக மடமடன்னு படிச்சுட்டு போவோம். ஸ்தோத்திரம். நீங்கள் நேற்று வந்த ஆட்களை இன்னைக்கு காணோம், என்னன்னு தெரில. ஸ்தோத்திரம், பிந்தி வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். ஏன்னா ஊர் கதைகளை கேட்கறது தான் இந்த காலத்தில் இருக்காங்க. கர்த்தருடைய செய்தியை சொல்கிறதுக்கு சொல்லும்போது வந்து கேட்கறதுக்கு ஆள் இல்லை, சங்கடமாக தான் இருக்குது. சரி, இப்போ இருப்பிடம். நீ ஏசாயா 14:12 படிச்சிக்கல, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஈனப்படுத்தினவனே வெட்டப்பட்டாய். அந்த தரை தாங்க பூமி. அந்த தரை தான் என்னது? பெருமை கொண்டு மேலே ஏறி போகும்போது தேவன் வந்து தூதர்களை எங்கே வச்சு படைச்சாரு? பரலோகத்தில். சொல்லுங்க. ஏமா கவனமாக கேளுங்க. தூதர்கள் எங்கே வச்சு படைச்சாரு? கவனமாக பரலோகத்தில் படைச்சாங்க. படைச்சிட்டு அவர்கள் உடனே துதிக்க ஆரம்பித்தாங்க. அது எப்படி துதிச்சாங்கன்னு பிறகு சொல்லித்தரேன். வேலையில் பெற்று சொல்லும்போது சொல்லித்தரேன். துதிக்க ஆரம்பித்தாங்க. சரி, அவருக்கு சந்தோஷம். ஆண்டவருக்கு
உடனடியாக அவர்களே தேவன் அவளுக்கென்று ஒரு நம்ம பிள்ளைகள்லாம் வளர்ந்துட்டோம்னா அவளுக்கெல்லாம் ஒரு வீடு கட்டி கொடுக்குற மாதிரி இந்த தேவதூதர்களுக்கு ஆண்டவர் ஒரு ஏற்படுத்த அழகான மாணிக்க கற்களால் ஏற்பட்ட மாளிகையை செய்து கொடுத்து நீங்கள் இங்கே இருக்கணும், இங்கே இருந்துட்டு நீங்கள் சீயோனுக்கு ஆராதனைக்கு வரணும்னா அவருடைய இருப்பிடம் ஏதேன் ஆராதனை ஸ்தலம் சீயோன். இப்போ உங்கள் வீடு உங்களுக்கு இருப்பிடம், ஆராதனை ஸ்தலம் இங்கே இயேசு நம்மோடு சபை. இதுபோல் அந்த காலத்தில் காணப்பட்டது. கர்த்தர் அழைக்கும் போது இவங்க சீயோனுக்கு பாட்டு பாடிட்டே போனோம். பாட்டு பாடிட்டு போயிட்டு அப்புறம் அங்கே ஆராய்ச்சிட்டு இறங்கி வரணும். அதை பற்றி பார்ப்போம், வேலையை பற்றி படிக்கும்போது படிப்போம். இப்போ இருப்பிடம் நிச்சயமாகவே நீ இந்த தரையில் விழ வெட்டப்பட்டாயே அந்த தரை தான் பெருமை கொண்ட போது வெட்டி தள்ளுறாரு பாருங்க, இந்த வெட்டி தள்ளிறாரு. பெருமை கொண்ட போது வெட்டி தள்ளிட்டார்ல. அதனால எங்கே நான் படிக்கும் பொழுது இருப்பிடம் என்பதை பார்க்க நிறைய வசனம் இருக்கு பாருங்க. அதாவது இனி வரும் உலகத்தை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோமே, அதே அவர் தூதருக்கு கீழ்ப்படுத்தவில்லை எழுதியிருக்கு. அப்படின்னா இந்த உலகம் பூமிக்கு, இந்த பூமி தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டது என்பது பொருளாகும். இனி வரும் இதில் பூமியில் இனி புதிய பூமி ஆண்டவர் செய்வார்ல, நித்திய காலத்தில் நியாய தீர்ப்பு பிறகு நித்திய காலம் வரும். நித்திய காலத்தில் ஆண்டவர் வந்து புதிய பூமி புதிய வானம்லாம் படைப்பார். ஆனால் ஏற்கனவே வானாதி வானம் பரலோராஜ்யம் புதிய சிலையம் சீயோன் சிங்காசனம் எல்லாம் படைக்கப்பட்டு முடிஞ்சிச்சு. அதனால் இந்த வானம் பூமியில் அழிச்சிட்டு புதிய வானம் புதிய பூமியை ஆண்டவர் வைப்பார். இந்த புதிய பூமியில் வந்து 30 மார்க் எடுத்தவங்க, நல்ல நிலத்தில் விழுந்த விதையோ சிலது 30, 60, 100 வழி அருகே உள்ள நிலம் போச்சு, முள்ளுகளுக்குள்ள நிலம் போச்சு, கற்பாறையான நிலமும் போச்சு. நல்ல நிலம் இருந்தது, அதுலேயும் 3 குவாலிட்டி இருக்குது, 30, 60, 100. சொல்லுங்கள். ஆமாம், நம்ம ஸ்கூல்லலாம் பாஸ் மார்க் எவ்வளவு? 35. ஆண்டவர் 30 தான் கொடுத்துருக்காரு, 5 மார்க் குறைச்சிட்டேன். அல்லேலூயா. அதனால் நாளைக்கு நான் ஒரு காரியம் சொல்லுவேன், இன்றைக்கும் அதை சொல்லணும், ரொம்ப முக்கியம். கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்தாரு. ஒரு வகுப்பில் வாத்தியார் டீச்சர்கள் இருக்கவங்க, ஒரு வகுப்பில் 50 பிள்ளைகள் இருக்குன்னு வைங்களேன், அதை 40, 50 இருக்கும். 50 பிள்ளைகள் இருக்குன்னு வைங்களேன், முதல் மார்க்கு ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறது 5 பிள்ளைகள் தான் இருக்கும். 5, 6 எடுக்கணும் வைங்களேன், 5 பிள்ளைகள் எடுக்கணும் வைங்க. அப்போ 60ல் 50ல் 5 போனால் 45, 60க்கு மேலே 20 பிள்ளைகள் எடுக்கும். 60க்கு மேலே 20 பிள்ளைகள், அப்போ என்னாச்சு? 25 போச்சா? அப்புறம் 30க்கு மேலே 20 பிள்ளைகள் எடுக்கும். அப்போ 45 ஆச்சா? 5 பிள்ளைகள் ஃபெயில் ஆகும். 5 பிள்ளைகள். ஸ்கூலில் ஃபெயில் ஆகிற பிள்ளைகள் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக இருப்பாங்க. நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம சபையில் வர்ற ஒருவரும் ஃபெயில் ஆகக்கூடாது. ஆல் பாஸ். சொல்லுங்கள். அது கொரோனா வரப்போகுது, ஆல் பாஸும் வரப்போகுது இல்லை? அந்த ஆல் பாஸ் கிடையாது. அல்லேலூயா. இந்த கூட்டத்துக்கு வந்தவங்க, ஜெப வீட்டில் கால் வச்சவங்க ஒருத்தராக நரகத்துக்கு போகக்கூடாது. நரகத்துக்கு போனீங்கன்னா நீ ஃபெயில். 30க்கு கீழே மார்க் எடுத்தீங்கன்னா, ஸ்கூலில் 35ங்க, நமக்கு 30 தான். அந்த இறக்கமுள்ள தேவனை பாருங்கள், இதை வெளிப்படுத்தி கொடுத்தாரு ஜனங்களுக்கு. இதை சொல்லு. 5 மார்க்கு சோதரம், 5 பேர் ஃபெயில் ஆகிறவங்க இருப்பாங்க, 5, 6, 7, 8 இருக்கும். நீங்கள் ஃபெயில் ஆகி சிலர் கொஞ்ச நாள் கூட்டத்துக்கு வருவாங்க, அப்புறம் வர மாட்டாங்க. இதெல்லாம் ஃபெயில் ஆகிற கேஸ். இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், முடிஞ்ச பிறகு உங்கள் பாஸ்டர்கிட்ட கேட்டுறாதீங்க. ஒரு டீச்சர் இருக்காங்க, அந்த டீச்சருக்கு யார் ஃபஸ்ட் மார்க் எடுப்பாங்கன்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். டீச்சர் மாதிரி யாராக இருக்கீங்களா? ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் டீச்சர் எல்லாம் வாத்தியார் தான் இருக்காரு, வாத்தியார் கை தூக்க மாட்டேங்காரு. தோத்தா. அல்லேலூயா. ஆமாம், அவங்க பரிச்சை கிடையாது, அவங்களுக்கு பரிச்சை கிடையாதுனால கை தூக்கல கொடுக்குது. சரி, டீச்சர்மாருக்கு எந்த பிள்ளைகள் இப்போ இந்த விளையாடுற பிறகு நம்ம ட்ரில் வாத்தியார் இருக்காரு, என்ன அவர் நல்லா விளையாடுற பையனை இப்போ ஸ்கூலில் ஃபஸ்ட்டு நல்லா விளையாடுற பையன் இருக்கான், அப்புறம் டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு, அப்புறம் ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு, அப்புறம் இன்டர்நேஷ்னலுக்கு அனுப்புவாங்க. அப்போ முதல்ல எங்கே பாஸ் ஆகணும்? ஸ்கூலில் நல்லா விளையாடணும், அப்புறம் 2வது இந்த டிஸ்ட்ரிக்டில் விளையாடணும், 3வது ஸ்டேட்டில் விளையாடணும், 4வது இன்டர்நேஷ்னலில் போகணும். அப்படியே நல்லா விளையாடாத பையனை அனுப்புவாங்களா? அனுப்ப மாட்டீங்க. அதே மாதிரி தான் ஆண்டவர் உன்னத சீயோனுக்கு நம்ம அனுப்பணும்னா 100 இருக்கணும். இல்லையா? நம்ம சபையில் வர்ற இயேசு நம்மோடு சபைன்னா, இயேசு நம்மோடு சபை என்ன இனிமையான வார்த்தை பாருங்க. நம்ம இயேசு நம்மோடு நாம் அவரோடு. சொல்லுங்கள். இயேசு நம்மோடு நாம் அவரோடு. இயேசு நம்மோடு சபை வச்சுருக்கீங்க, நல்லது தான். நாம் அவரோடுன்னு இருக்கணும் இல்லைங்க?
இயேசு நம்மோடு சபை. ஆனால் நாம் அவர் ஒரு தீர்மானம். அது என்னது? தீர்மானம். இந்த ஒரு நிமிஷம் கூட இயேசு விட்டு என்ன பிரிக்க முடியாது, இயேசு என்னை விட்டு பிரிய மாட்டார் என்ற நிலையில நம்ம இருக்கணும். அல்லேலூயா. அதுக்கு தான் இது உலகத்தில் எல்லாம் நம்மளை விட்டு பிரியும். சாவு நேரத்தில் கூட நம்ம விட்டு பிரியாத ஒரு நேசர் இருக்கிறார், அவர் தான் இயேசு. அல்லேலூயா. சாவு நேரத்தில் 2 பேர் பிரியாமல் இருப்பாங்க. ஒன்று பிசாசு, இன்னொன்று இயேசு. பிசாசு சாகிற வேளையில பாவிகளை நரகத்துக்கு கொண்டு போறேன். தூக்கல தூக்கு, இந்த பொல்லாதவன் தூக்கு, நரகத்தில் கொண்டு போடு ஆணு தூக்கிட்டு போறாங்க. அல்லேலூயா. ஆனா தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியில கொண்டு விடப்பட்டார். யாரு? லாசர். அப்படி அதாவது பிசாசு சாகும்போது மனுஷனை எப்படி அழைச்சிட்டு போவான் தெரியுமா? போலீஸ் எப்படி கழுத்தை குத்தி ஒரு தள்ளி அழிச்சிட்டு போதோ அதே மாதிரி நான் எவ்வளோ பாவம் செய்தேன், இதை குற்றம் செய்தேன், அட்டிடா போதில் 2-3 அடி வாங்கிட்டு கழுத்தை தள்ளி கூட்டிகிட்டு போவாங்க அரே போலீஸ். ஆனால் தூதர்கள் கையில் ஏந்திருப்போம். கையில் ஏந்துகிற தூதர்கள் வேணுமா? அந்த குற்றவாளியை படலையை தள்ளி போ அக்கிரமக்கார பயிலன்னு சொல்லி தள்ளிட்டு போகிற பிசாசு வேணுமா? நம்ம சாகிற வேலையில் கையில் ஏந்தி கொண்டுக்கிற என்ன வேணும்? ஆமாம், ஸ்தோத்திரம். ராஜாத்திகளை கொஞ்சம் இங்கே தள்ளிருங்களேன், பரலோகத்துலேயும் எங்கள் இடத்த பிடிச்சிடுவே போலுக்கு அம்மா மாறு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எங்கே பார்த்தாலும் அம்மா வாழ்க சொல்லுங்க. அம்மா வாழ்க. என்ன செய்யறது? எங்கே பார்த்தாலும் ஸ்தோத்திரம். அம்மா மாதிரி தான் கூட்டம் ஜாஸ்தி. சபையிலையும் அப்படிதான், பஸ்ஸுலேயும் அப்படிதான். மகளிருக்கு ஃப்ரீ பஸ்ஸு. என்ன செய்யறது? இப்படி எல்லா இடமும் உங்களுக்கு கூட்டம் ஜாஸ்தி. பரலோகத்துலேயும் நீங்கள் தான் ஜாஸ்தி. ஆமேனா? நரகத்துலேயும் அம்மாவை தான் ஜாஸ்தி. அது சங்கடம் தான். சினிமா கடையில் பாருங்கள் அம்மா தான் இருப்பான். எங்கள் திருவிழா கடையில் பாருங்கள் சாவரதும் கூட்ட நெரிச்சலில் மிதித்து சாவரதும் அம்மா தான். என்ன செய்ய? உலகத்தில் ஒரு பொண்ணு பிறந்தா, ஒரு ஆணு பிறந்தா 7 பொண்ணு பிறக்குது. சொல்லுங்க. ஒரு ஆணு பிறந்தா 7 பொண்ணு. பின்ன என்ன செய்யும்? சரி எப்படியும் இருக்கட்டும், வரலாறாச்சு. இதுக்கு ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை, எல்லாம் ஆத்மா ஒன்று தான். சரி, இப்போ நம்ம ஃபெயில் ஆகிறவங்களா இருக்கக்கூடாது. இந்த கூட்டத்தில் வருகிறவங்க ஆமாம் ஃபர்ஸ்ட் மார்க் இருக்கிறவங்க எத்தனை பேர் தான்? ஒரு 5 பேர் 6 பேர். அப்புறம் எத்தனை 60க்கு மேலே எத்தனை எடுப்பாங்க? 20 பேர். 30க்கு மேலே எத்தனை பேர் இருப்பாங்க? 20 40 45 ஃபெயில் ஆகிறது 5 50 ஆச்சா? ஃபெயில் ஆகிற கூட்டத்தில் நம்ம எந்த காலத்துலேயும் பாருங்க. அன்றைக்கி ஒரு சுவாசி இருந்தார், அவர் பாஸ்டராக இருக்கார். இப்போ அவர் சொன்னார் என்கிட்ட, நான் அவருக்கு 2-3 நேரம் மீட்டிங் போனேன். சொன்னார், ஐயா எங்களோட தீர்க்க தரிசனம் சொல்லி தெருவில் உருண்டு புரண்டு இன்னைக்கு குடிகாரனாக இருக்கான். என்னோட 3 பேர் இருந்தாங்க. நாங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவோம், ஒரு தீர்க்க தரிசனத்தில் வியாக்கியானம் பண்ணுவோம், அந்நிய பாஷை பேசுவோம். அப்படியே பாவியில் நிறைஞ்ச ஆட்கள். நான் வேணா ஒரு அந்த பாஸ்டருடைய ஃபோன் நம்பரை வேணா தரேன், நீங்கள் கேட்டு பாருங்க. அவர் தெருவில் இப்போ நெய் குடிச்சு உருண்டு நாசமாக போயிட்டேன். பின்வாங்கி போகக்கூடாது. என் இருதயம் கத்தரை விட்டு பின்வாங்கி. இதுக்கு தான் இந்த கூட்டாங்க, உங்களை ஸ்டடி பண்ணுறது தான். ஸ்டடி, அது ஸ்டடி. கர்த்தருக்குள்ள உறுதியாக நீங்கள் இருக்கணும். இப்போ அண்ணன் தம்பி எவனுக்கும் பயப்படக்கூடாது. அப்பா அம்மாவும் மதிக்கணும், கீழ்ப்படியணும், பெரியவர்களும் மதிக்கணும், கீழ்ப்படியணும். அது வேற விஷயம். நம்மளை வேறோட பிடுங்க வந்தோம்னா அவனை பிடிங்கிடணும். அல்லேலூயா. ஆனால் ஜோலியை பார்த்துட்டு போய் எங்களுக்கெல்லாம் தெரியும். ஏசுநாதர் வியாதியானது சாவும்போது ஒரு வயலும் வரல, கடந்த போது இப்போ வந்து நிற்கிறீங்க ஜாதி மண்ணாங்கட்டின்னு. சாவும்போது ஜாதி கூட வரும், சாவும்போது ஜாதி கூட வராது. அந்த மாதிரி நாம் ஆண்டவருக்கா வெறித்தனமாக இருக்கணும். சொல்லுங்கள், ஆண்டவருக்கா உறுதியாக வெறித்தனமாக இருக்கணும். அதுக்கு தான் அதுதான் நம்ம சொல்கிறதான். எங்க நாட்டுக்காக வெறித்தனமாக பாடுபட்ட போர் வீரருடைய மனைவியை அசிங்கமாக கூட்டிகிட்டு வந்தானுங்க. நாட்டில் என்ன நடக்கு தெரியுமா? அவங்களுக்கு சாப்பாடு கூட போடலை. யாருக்கு? அந்த போர் வீரருக்கு சாப்பாடு கூட ஒழுங்காக போடலை. அந்த மாதிரி இப்போ கம்ப்ளைண்ட்லாம் வந்துட்டுருக்கு. நம்ம காட்டில் வரும் செய்தி. அல்லேலூயா. அதை நம்ம கேட்டால் ஒன்றுக்கு பாதி உண்மையாக தானே இருக்கும். அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம நாட்டில் எந்த மனுஷனையும் எந்த விஷயம் எதுலேயும் பற்றுதலாக இருக்கக்கூடாது. இயேசு பேரில் தான் பற்றுதலாக இருக்கணும். சொல்லுங்கள். யாரையும் எல்லாரையும் விட எல்லாவற்றையும் விட இயேசுவை தான் அதிகம் நேசிக்கணும். அல்லேலூயா. ஆமாம், இயேசுவை தான் அதிகம் நேசிக்கணும். எத்தனை பேர் இயேசுவை அதிகமாக நேசிக்கிறீங்க? முதல் தரமாக நேசிக்கணும். 2வது 3வது இல்லை. பேதுருட்ட கேட்குறாருல, நீ எல்லாரிலும் என்ன அதிகமாக நேசிக்கிறாயாங்க. அதனால் நேசிக்கிறா இருந்தால் ஆடுகளை ஆட்டுக்குட்டிகளையும் ஊழியம் செய்யணும். ஆண்டவர் நேசிக்கணும். நம்ம யாம் பெற்ற இன்பம் இந்த வையமும் ஒரு ஆளை சுவிசேஷம் சொல்லி கொண்டு வரணும். இந்த இடம்லாம் காலியாக இருக்கக்கூடாது. ஒரு கோரம்பாயில் ஒரு இடம் கூட காலியாக இருக்கக்கூடாது. ஆட்களை நீங்கள் தான்
ஆடு குட்டி போடுமா, மேய்ப்பன் குட்டி போடுவாரா? ஒரு ஆடு ஒரு வருஷத்துக்கு எத்தனை குட்டி போடும்? சிலது 2 போடும், சிலது 4 போடும், சிலது 3 போடும், சிலது 1 போடும், சிலது ஒன்றும் போடாது. மலட்டு ஆடு, அதை கசாப்பு கடைக்கு கொடுப்பான். என்னப்பா அப்படிதானே? ஆமாம், வெட்டி தின்றது. ஒரு வருஷத்தில் ஒரு ஆளாவது கர்த்தருடைய சபையில் நீ கொண்டு வரலைன்னா நம்மளை விசுவாசியாக இருந்து என்ன பிரயோஜனம்? யார்கிட்டையாவது போய் சொல்லணும், ஆண்டவரை பற்றி சொல்லணும், வியாதியை சொல்ல பார்த்து சொல்லணும். அல்லேலூயா சொல்லி ஆத்மாக்களை பாட்டியம்மாட்ட சொல்லணும், ஐயாட்ட சொல்லணும். 80 வயசு தாத்தா, 82 வயசு தாத்தா, 80 வயசு தாத்தாவை தம்பியை ரிச்சிப்புக்குள்ளே கொண்டு வந்துட்டாரு. நான் ஒரு வீட்டுக்கு போனேன். அப்போ அந்த அம்மா சொன்னான், அல்லேலூயா, எங்கள் மாமா சின்ன மாமாவை ரிச்சிப்புக்குள்ளே கொண்டு வந்துட்டாரு. 82 வயசு அவருக்கு, இவருக்கு 80 வயசு தம்பிக்கு. தம்பி செத்து போனா பரலோகம் போகணுங்களப்பா. ஆமாப்பா, இதுக்கு என்ன செய்யணும்? பாவங்கள்லாம் அறிக்கிட்டு ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வராரு. கிழவன் 80 வயசுல தப்பிட்டாரு. அல்லேலூயா. ஆமாம், அந்த ஆள் பெரியவர் அண்ணன் தப்பிச்சிட்டாரு பாருங்க. அதனால உங்களுக்கு 80 வயசு ஆகிட்டுன்னு சுவிசேஷம் சொல்கிறேன்னு நினைக்கலாம். உங்களோட வயசில் உள்ள ஆட்களை கத்தருக்குள்ள, நான் என் கிளாஸ்மேட்டை கத்தருக்குள்ள நடத்தினேன். அவர் இன்னைக்கு பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸராக இருந்தார். இப்போ இன்னைக்கு ஊழியம் செய்தார். ஸ்தோத்திரம். இன்னைக்கு பாருங்க, நல்ல கத்தருக்குள்ள நல்ல ஒரு மனுஷனாக இருக்கார். அவர் உலக பிரகாரமாக பாருங்க, கிறிஸ்தவ வாடே இல்லாத குடும்பம். ஜாதிகள்லாம் சொல்ல விரும்பலை, அப்படிப்பட்டதான இது. அவங்க ஜாதியிலேயே அப்படிதான், பொண்ணும் கொடுக்க மாட்டான், பொண்ணு எடுக்க மாட்டான், போயிட்டல்ல. நம்மலாம் கிறிஸ்தவுக்கு வந்துட்டோம்னா தாந்த ஜாதின்ட்டான். கிறிஸ்தவன் தான் உயர்ந்த ஜாதி. உலகத்திலே உயர்ந்தவன் யார் தான்? கிறிஸ்தவன். நான் ஒன்னொன்னா சொல்வேன், நீங்க கிறிஸ்தவன் சொல்லுங்க. படிப்புல உயர்ந்தவன், முதல்ல ராக்கெட்ல போய் சந்திரமண்டலத்தில் இறங்கினவன் கிறிஸ்தவன். பாருங்க, அதாவது கண்டுபிடிப்புல உயர்ந்தவன் பாருங்க, வியாபாரத்தில் உயர்ந்தவன், எல்லாவற்றிலும் உயர்ந்தவன் கிறிஸ்தவன் தான். அதனால தேவன் ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவர்களை கூட உயர்த்தி வச்சிருக்கார். உங்களை இன்னும் உயர்வா வைப்பார். தாவீது வர 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 பெரியவனானான், அது மாதிரி உங்களை இன்னும் உயர்த்துவார். அதனால ஆண்டவரை விட்டுறக்கூடாது. இந்த ஒரு கூட்டம் தேவதூதர்கள் தங்களுடைய மினுக்கை பார்த்து, தங்களை பார்த்து மினுக்கி நான் இவ்வளோ அழகா இருக்கேன்னு பெருமைப்பட்டு போயிட்டான். எவ்வளவுதான் காரு, வண்டி, பணம், பொருள் வந்தால் அதுக்கு பின்னால் போகக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், ஒரு அம்மாவுக்கு பிள்ளை இல்லை, பிள்ளைக்காக ஜெபம் பண்ணோம். பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கணுமேன்னு சொல்லி ஜெபம் பண்ணோம். ஸ்தோத்திரம். 2 பிள்ளை பிறந்துச்சு. அப்புறம் அவள் சபைக்கு வர்றதில்லை. ஏன் சபைக்கு வரல? உங்களால் தான்ண்ணா. ஏன் உங்களால்? நான் பிள்ளைக்காக தான் ஜெபம் பண்ண சொன்னேன். பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணீங்க. 2 பிள்ளை இருக்குது, அதை வச்சுட்டு மீட்டிங் வர முடியாதுட்டான். இப்போ நம்ம இப்போ ஜெபம் பண்ணாலும் தப்பாக போகுது பாருங்க. 2 பிள்ளைய தூக்கிட்டு ஆஸ்பத்திரி போக தெரியும், கல்யாண வீட்டுக்கு போக தெரியும், சொந்த வீட்டுக்கு போக தெரியும், தாய் வீட்டுக்கு போக தெரியும். பிள்ளைய தூக்கிட்டு சபைக்கு வரைய தெரியாத கொழுப்பு தானே. அப்போ நம்ம ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுத்தாலும் இவங்களுக்கு திமிரி ஏறி போகுதில்லை. அதனால் என்ன ஆசீர்வாதம் வந்தாலும், எவ்வளோ தூதன் உயர்த்தப்பட்ட போது பெருமை கொண்டு பேயா போனான். உங்களை லாரி, வண்டி, வீடு, குடி, ஏக்கர் கணக்கான நிலம் எல்லாம் வந்த பிறகு நீ உயர்த்தப்பட்ட போது ஆண்டவரை சேவிப்பீங்களா, ஆண்டவரை விடுவீங்களா? ஆண்டவரை சேவிப்போன்னு சொல்ற தங்கங்களை அல்லேலூயா சொல்லுங்க. வாழ்க்கையில் பாருங்க, இந்த தூதர்களை பாருங்க, அவர்கள் நம்ம கம்பங்கய்யா எங்க இருந்தாங்கன்னு சொல்லிட்டேன், ஏதேன் சொல்லுங்க, ஏதேன். அப்புறம் அவங்களுடைய இருப்பிடம் சொல்லிட்டேன்னா, சங்கீதம் 104:4 இவர்கள் வேகத்தில் ஒப்பனை வேகமாக இருப்பாங்க, ரதம் மாதிரி வேகமாக போவாங்க. ஒரு ஸ்டாரை போல, அதிகாலை காலம் விடுவெள்ளியே ஸ்டாரை போல இருப்பாங்க, மேகத்தை போல இருப்பாங்க, அக்னி ஸ்தம்பமாக இருப்பாங்க. அதெல்லாம் அக்னி ஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம் அக்னியாக இருப்பாங்க. 104:4 வெளிப்படுத்தல் 10:1. வெளிப்படுத்தல் 28:3 அவர்கள் இந்த பனிக்கட்டில் வெளிச்சம் பிரகாசித்தா ரிஃப்ளெக்ஷன் ஆகும்ல, அது மாதிரி பிரகாசிப்பாங்க. அந்த ஹாலஜன் லைட் போட்டாச்சுன்னா கண்ணு கூசலாம், அந்த அளவுக்கு இருப்பாங்க. அதில் கல்லறையில் வந்தாங்க ஒரு தேவதூதன், வெளிச்சம் ரொம்ப பிரகாசத்தினால காவல் காத்தவனும் பொத்துன்னு விழுந்தானுங்க. கல்லை புரட்டி அது மேலே உட்கார்ந்தாருன்னு சொல்லியிருக்கிற பிரகாசம் உள்ள ஒரு தூதன் இறங்கி வந்தான்னு லூக்கா 24:4 வாசிக்கும் போது இங்கே இருக்குது. வெளிப்படுத்தல் 10:1 சூரியன் பாருங்க எப்படி இருக்கோ அது மாதிரி தேவதூதர் சூரியனை போல இருப்பார்களாம், முகம் சூரியனை போல. மத்திய 24:8 28:4 இங்கே எழுதியிருக்கு சொல்லுங்க, மின்னலை போல சொல்லுங்க. இப்படி தேவதூதரோட ஒப்பனைகளை இது 1 மணி நேரம் சொல்லலாம். இது வசனம் வாசித்து சொல்லி 1 மணி நேரம் சொன்னால் நேரம் ஆகிடும். அதனால் கடகடன்னு கொஞ்சம் உங்களுக்கு நிறைய சத்தியங்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டு ஸ்பீடாக சொல்லிகிட்டே இருக்கேன். மின்னல்னாக்கா சில இடத்துல மின்னல் அடித்தா என்ன ஆயிரும், கண்ணே குசிடும், கண்ணு குசி கண்ணெல்லாம் கெட்டு போயிடும். அப்படி மின்னலுடைய பவர்லாம் இருக்குது. ஸ்தோத்திரம். பாருங்க, இப்படி தேவதூதரோட ஒப்பனையை பற்றி உங்களுக்கு சொன்னேன். அல்லேலூயா.
அதாவது உலக பிரகாரமாக ஒருவன் நல்லா ஓடுகிறான்னா மான் போல ஓடுறான் ஐயான்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு சகோதரி ஓடுறான்னா உலகத்திலேயே மியூசிக்கில் மேன்மையானவங்க ஆப்பிரிக்காக்காரங்க. பாட்டு படிக்கிறதுல பயங்கர நீசத்தனமாக படிப்பாங்க. ஆனால் அவங்க வந்து ஆள் அழகாக இருக்க மாட்டாங்க, கருப்பாக இருப்பாங்க. பாட்டு மியூசிக் வாசிக்கிறதுல பயங்கரமாக பாடுவாங்க. ஸ்தோத்திரம். அன்பான தேவனோட பிள்ளைகளே, தேவ தூதர்கள் அருமையாக பாடுவாங்க. தேவன் அவர்களே ஓட்டத்துலேயும் ஸ்போர்ட்ஸ்லேயும் ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க. யார்? ஆப்பிரிக்காக்காரங்க. ஆப்பிரிக்கா ஸ்போர்ட்ஸில் நல்லா ஃபஸ்ட் ப்ரைஸ். ஆளுகளை பார்த்தா கருப்பாக இருப்பாங்க, ஆனால் ஸ்போர்ட்ஸில் நல்லா வின் பண்ணுவாங்க. உலகத்தில் ஆப்பிரிக்கா தான் ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ்லேயும் மியூசிக்லேயும். அது மாத்திரம் இல்லை, இஸ்ரேல் நாடு அதை விட ஃபஸ்ட்டு இருக்குது. ஸ்தோத்திரம். அன்பாவிலே நான் ஸ்போர்ட்ஸில் அவ்வளோ இல்லை, மியூசிக் பாட்டில் இருக்குது. சரி, இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்தோத்திரம், தேவனுடைய பிள்ளைகள் அந்த ஒப்பனைகளை படிக்கும் பொழுது இதை சொல்கிறேன். வேகமாய் ஓடுகிற ஒரு ஸ்திரியை பார்த்து மான் போல ஓடுறாயான்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி தான் இங்கே இவர்கள் காணப்படுகிறார்கள். நட்சத்திரத்தை போன்றவர்கள், வேகமான ரதத்தை போன்றவர்கள், வேகமாக போகணும். நான் அன்னைக்கு சொன்னேன்ல, ராக்கெட்டை விட வேகமாக போகணும். மின்னலை போன்றவர்கள், கண்ணு குழப்பு, சூரியனை போன்றவர்கள், வெளிச்சத்தை போன்றவர்கள், அக்னி தூணை போன்றவர்கள். ஸ்தம்பம்னா தூணு, ரெஃப்ளெக்ஷன் பிரதிபலிக்கக்கூடியவர்கள். பார்த்தீங்களா, ஒரு லைட்டில் அந்த பல்பும் இருக்கும், பிரகாசிக்கிற ரிஃப்ளெக்டரும் இருக்கும். இது மாதிரி அக்னி ஜுவாலையை போல இவர்கள் காணப்படுவாங்க. இப்படி தேவதூதரோட ஒப்பனையை சொன்னேன். அப்புறம் அவருடைய வேலை என்ன வேலை? ஏதேன்லேருந்து சீயோனுக்கு போகணும். நான் முன்னால் போகிறான் பாருங்க, கேருப்புன்னு சொல்லுவேன். அங்கே போன உடனே பாருங்க தேவ பிள்ளைகளே, ஏசாயா 6:2 எழுதியிருக்கு, போன உடனே சாஷ்டாங்கமாக விழுந்து பணியணும். அப்புறம் மியூசிக் வாசித்து தேவனை ஆராதிக்கணும், பாட்டு படித்தும் தேவனை ஆராதிக்கணும். ஏசாயா 6:2 சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு ஆராதிக்கணும். பூமியிலையும் ஆராதிக்கணும், பரலோகத்திலையும் ஆராதிக்கணும். ஆராதனை முடிஞ்சோடனே பூமிக்கு வரணும். வந்து ஏதேன் என்ற இடத்துக்கு நான் சொன்னேனே 28:13 ஏசைக்கேல்ல பூமியில் வந்து ஆராய்ச்சிட்டு சாப்பிடணும். மன்னா கிடைக்கும். 78ஆம் சங்கீதம் 25ஆம் வசனத்தில் அவளுக்கு ஆண்டவர் மன்னா கொடுத்தாரு. மன்னா எப்படின்னு தான் தேனிட்ட பணியாரம் போல் அப்படியே டேஸ்டாக இருக்குமா. நீங்கள் யாராவது தேனிட்டு பணியாரம் சுட்டுருக்கீங்களா? விடலையா? ஐயோ சோத்திரம். இந்த வாரத்தில் இனி நாளைக்கு ஒரு நாள் தானே இருக்குது, சுட்டு பாருங்க. நான் போகிற இடத்துல இப்படி சொன்ன போது ஒரு பாச மனைவி எனக்கு மார்த்தாண்டத்திலிருந்து வாங்கின 2 ஸ்தோத்திரம், ஒரு குப்பி ஒரு பாட்டில், அதில் ஒரு நாளைக்கு ஒருக்கா பாதி போட்டு ஒரு நாளைக்கு பாதி போட்டு தேனிட்டம் பணியாரம் எங்களுக்கு சுட்டு கொடுத்தா. டேஸ்ட்னா சொல்ல முடியாது. இதே இப்படி டேஸ்ட்னா ஆண்டவர் செய்த. பரலோகத்தில் எத்தனை பேர் மன்னா தேனிட்ட பணியாரம் சாப்பிட போறீங்க? என்ன பரலோகத்தை பற்றி சொன்னாலே டல்லா இருக்கு. சொல்ல வேண்டாமா? தின்றது தானே சொல்றேன், பட்டி கிடக்கா சொல்றேன். வாயத்தர சொல்ல வேண்டியதானே. இந்த மாதிரி உற்சாகமா இருக்கு மணி. அதான் பரலோகத்தில் எத்தனை பேர் மண்ணா சாப்பிட போறீங்க? சில ஏன் அல்லையா சொல்லணும், நம்ம எங்க போறோம்னு நினைக்க அவ்வளோ என்னவோம். நம்ம போகிறதுக்கு தானே இங்கே வந்து உட்காந்துருக்கோம். நேரத்தையும் எல்லாம் உலக தொழிலையும் விட்டுட்டு தனக்கு லாபமாய் தோன்றினலாம் நஷ்டம் என்று விட்டுட்டு வந்து உட்காந்துருந்து பார்க்கணும். இன்றைக்கி நேரம் வியாபாரத்துக்கு போனால் கொஞ்சம் வருமானம் கிடைக்கும். நாசமாக போகிற வருமானம் போனால் போட்டுன்ட்டு முதல்ல ஆத்மாவை பார்ப்போம். உலகம் முழுதும் ஒரு மனுஷன் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்ன? அதனால் அந்த ஆத்மாவை பார்ப்போம்னு சொல்லி சோத்துமாவை பிறகு பார்க்கலாம், ஆத்மாவை பார்ப்போன்னு வந்திருக்கீங்க. அதனால் நீங்கள் நிச்சயமாக பரலோகத்தில் மன்னா சாப்பிடுவீங்க. எல்லாருக்கும் பரலோகத்தில் மன்னா உண்டு. இல்லையா? பரலோகத்தில் நீங்கள் போனீங்கன்னா நிறைய ரகசியம் இருக்குது. போனீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, 5 பட்டணத்துக்கு அதிகாரியாரு. சில அம்மா மாதிரி இன்னும் கவனிக்கலை, பிள்ளைகளை தான் கவனிக்கிறான். இன்னும் கவனிக்கலை. இன்னும் நான் எல்லாரையும் பார்ப்பேன், யாரெல்லாம் எப்படி இருக்கீங்க என்ன கவனிக்கிறீங்களும் பார்ப்பேன். இன்னும் சிலர் கவனிக்கலாம். ஒருத்தரை பார்த்து பல்ல காட்டிட்டு உட்காந்துருக்கு. ஏன் இங்கே பல்ல காட்டிட்டு உட்காந்துருக்கணும்? வேத வசனத்தை கவனிங்கன்னா எவ்வளோ பாடுபட்டு வந்தீங்க, இவ்வளோ பிரயாசப்பட்டு. கொஞ்சம் கவனிங்களேன். பரலோகத்தில் போனீங்கன்னா உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே. விசுவாசிகளும் ஊழியம் செய்யலாம், ஊழியக்காரங்களும் ஊழியம் செய்யலாம். எல்லாருக்கும் பொதுவான பெயர் தான் ஊழியக்காரன். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் எங்களை விட நிறைய ஆத்மாக்களை சம்பாதிச்சிங்கன்னா பரலோகத்தில் உங்களுக்கு மேன்மை ஜாஸ்தி. எங்களை விட மேன்மை உண்மையை சொல்கிறேன். ஏன்னா வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு? அவன் கிரியைகளின்படி. நான் ஒரு 5 ஆத்மாவுக்கு தான் ஆதாயப்பட்டேன்னா, அவர் ஒரு 10 ஆத்மாவுக்கு ஆதாயப்பட்டார்னா யாருக்கு ரிவார்டு ஜாஸ்தி இருக்கும்? 10 ஆத்மா. அதுதான் அவனவன். தேவன் வந்து பட்சபாதம் இல்லாதவன். நான் 5 நாள் தான் உபவாசம் பண்ணேன்னா நீங்கள் 50 நாள் உபவாசம் பண்ணீங்கன்னா யாருக்கு ரிவார்டு ஜாஸ்தி இருக்கும்?
உங்களுக்கு தான். அது எங்களை விட பரலோகத்தில் உங்களுக்கு ஜாஸ்தி பாக்கியம் கிடைக்கும். அதனால் ஸ்தோத்திரம், நீங்கள் ஊழியம் செய்யணும்னு நாங்கள் சொல்கிறோம். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கன்னு தான் ரோமருக்கு பவுல் சொன்னார். நம்மளும் ஊழியக்காரங்க மட்டும் ஊழியக்காரங்க ஊழியம் செய்கிறது ஆசிரியப்பு கூடாரத்தில், நாங்கள் சபையில் ஊழியம் செய்யணும், நீங்கள் வெளியே ஊழியம் செய்யணும். ஆடு மாடெல்லாம் கொண்டு வர்றது யார்? விசுவாசிகள் தான் கொண்டு வரணும். பலி செலுத்துறது யார்? ஆசாரி. அது மாதிரி நீங்கள் ஆத்மாக்களை கொண்டு வரோம், அது ஊழியம். நாங்கள் உள்ள ஊழியம், நீங்கள் வெளியே ஊழியம். வெளியே ஊழியம் சொல்லி சுவிசேஷம் சொல்லி ஆளுங்களை கொண்டு வரணும். அல்லேலூயா. இது எல்லா பாடுகளும் சபை வளர்ச்சிக்காக. அநேக ஜனங்கள் பரலோகத்துக்கு போகணும். நரகத்துக்கு போகிறது கொஞ்சம் தான் இருக்கும். ஃபெயில் ஆகிறது கொஞ்சம் தானே ஃபெயில் ஆகும். முக்காலே முண்டாணி பாஸ் ஆகும்ல. நான் என்னுடைய நம்பிக்கை அதுதான். உலகத்தில் உள்ள முக்காலே முண்டாணி ஜனங்கள் பரலோகத்துக்கு போகணும். ஆனால் உண்மையிலே நரகத்தில் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. நான் நிறைய உதாரணம் அதுக்கு சொல்வேன். 15 பாயிண்ட் எழுதி வச்சுருக்கேன். பரலோகத்தில் தான் ஜாஸ்தியாக ஆட்கள் இருப்பாங்க. என்ன நீங்கள் நினைப்பீங்க? பரலோகத்துக்கு போகிறது ஜீவனுக்கு போகிற வாசல் வழி எடுக்கும், அதில் பிரவேசிக்கிறவர்கள் கொஞ்சம்னா அதுக்கு வசனம் சொல்லிட்டு இருப்பீங்க. எப்பா எறும்பை பாருங்கள் எப்படி போகுது. எறும்பை பாருங்கள் எப்படி போகுது. ஒத்தையா போகுது, வரிசையாக போகுது, இடுக்கமாக போன மாதிரி போகுது. ஆனால் எறும்பு புத்தில் கை வைங்க, 1000 10,000 உங்கள் கையை முத்தம் செய்யும். உள்ள இருக்குல்ல ஆயிரக்கணா. அதே மாதிரி ஒத்தையாக தான் போவான் மனுஷன். என்ன சிரிக்கிறீங்க? புரியல உங்களுக்கு? புரியுது? அதான் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் பரலோகத்தில் இருப்பான். ஏங்க உலகத்தில் எல்லா மதத்தில் உள்ள பாவம் அறியாத சின்ன பிள்ளைகளெல்லாம் பரலோகத்து தான். பாவம் அறியாதவங்களுக்கு ஏங்க பஸ்ஸில் டிக்கெட் இப்போ 3 வயசுக்கு கீழே உள்ள பிள்ளைகளுக்கு டிக்கெட் ஃப்ரீ. கண்டக்டர் கேட்பார் எத்தனை வயசு? 3 வயசுக்கு மேலேன்னா அரை டிக்கெட் போடுவார், அதுக்கு மேலேன்னா ஃபுல் டிக்கெட் போடுவார். அல்லேலூயா. அதுக்கு மேலேன்னா என்ன டிக்கெட் போடுவார்? ஃபுல் டிக்கெட் போடுவார். அரை டிக்கெட்டு போடுறது என்ன 4 வயசு 5 வயசுக்கு மேலே, 4 வயசு 5 வயசுக்கு மேலே உள்ள ஜனங்களுக்கு ஸ்தோத்திரம். என்ன ஐயா நான் பிறகு பேசுகிறேன் ஐயா, பிரைஸ் லாடியா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அடுத்த வாரம் உள்ள பாஸ்டரு, அடுத்த வாரம் மெட்ராஸ் மீட்டிங் எனக்கு நெகேமியா அந்த ஐயா அடிக்கிறவ. அதனால் என்ன செய்யுது, மையன்னு அடிக்குது, சத்தம் போடுது. ஆஃப் பண்ணி வச்சிருவோம். இன்னொரு ஐயா கூட விடாத. ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆஃப் பண்ணிங்க. ஐயோண்ணா ஆஃப் பண்ணிட்டீங்களா? எல்லாம் தெரியலன்னா கொடுங்க, தண்ணியில் போட்டுருவோம். அல்லேலூயா. ஒரு நாள் அப்புறம் தொந்தரவே பண்ணாதுலா. அல்லேலூயா. ஆஃப் பண்ணே தெரியாது. சரி, எல்லாம் சிரிப்பு தான் இல்லை. அப்போ தேவனோட பிள்ளைகளே, பரலோகத்தில் நம்ம போனால் உங்களுக்கு 5 பட்டணம் 10 பட்டணம் அதிகாரியாக இருப்பீங்க. சொல்லுங்கள். பூலோகத்துலேயும் அப்படி தான். இப்போ இந்த ஆட்சி முடிஞ்சிடும். இதுக்கு பிறகு ஸ்தோத்திரம் குடியாட்சி முடிஞ்சிடும். இப்போவுமே குடியாட்சி இல்லை, சர்வதிகார ஆட்சி தான் நடக்குது. ஆனால் பேர் ஜனநாயகம்னு சொல்கிறாங்க. ஆனால் அது இல்லை. அல்லேலூயா. இல்லை, குடியாட்சி இல்லை, முடியாட்சி தான் நடக்குது. என்ன செய்கிறது? ஒன்றும் சொல்லவில்லை. இல்லை, அவங்க இஷ்டம் போல செய்யட்டும். அல்லேலூயா. ஆனால் இது இந்த தானியேல் தீர்க்கதரிசனம் வரும், அவங்களுக்கு சொல்லித்தரேன். அல்லேலூயா. ஆனால் நேரம் தான் இல்லை, என்ன செய்கிறது? அப்போ இதுக்கு இரும்பு களிமண் ராஜ்யம். இப்போ குடியாட்சி இரும்புன்னா அதிகாரிகள் அல்லது அரசாங்க தலைவர்கள், களிமண்ணா நம்ம தான். களிமண்ணில் தண்ணி ஊற்றுருவாங்க, தண்ணி ஊற்றுனா கிளுகிளுன்னு ஆயிரும். அப்போ மக்களுக்காக, மக்கள் மன்னனுக்காக ரொம்ப உருகிவாங்க, களிமண்ணி அழகுன போல. அப்போ அவங்க தண்டை வெட்டி மாற்றுவேன், அதை தருவேன், இதை தருவேன், இலவசம் சொல்லுவான். நீங்கள் எனக்கு ஓட்டு போட்டால் 2 லட்சம் பேருக்கு வேலை கொடுப்பேன். எனக்கு நீங்கள் ஓட்டு போட்டா வெளிநாட்டில் உள்ள கருப்பு பணத்தெல்லாம் கொண்டு வருவேன். எல்லாம் வாயில் வடை சுட்டு எல்லா வடையும் எண்ணெயில் கரிஞ்சு போச்சு. பா விளங்கலையே உங்களுக்கு? ரொம்ப நேரம் கழிச்சு தான் வழங்கும். எண்ணெயில் எல்லா வடையும் கரிஞ்சு போச்சு. வாயில் வடை சுட்டு எல்லாம் வழங்க போச்சு. என்ன ஒன்று கூட செய்யலையே. அல்லேலூயா. சொல்லியும் செய்யாத வஞ்சகன் மழை இல்லாத மேகங்களுக்கு சரி. சொல்லியும் செய்யாதவன் யாரு? வஞ்சகன் பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. அது யாரா? நானும் சொல்லிட்டு செய்யலைன்னா நானும் வஞ்சகன் தான். நீங்கள் அன்னைக்கு தான் ஒரு விசுவாசி பாஸ்டர், உங்களுக்கு மகளுக்கு கல்யாணமா? ஆமாம், அப்புறம் நாங்கள் கார்டு சொல்லி கொடுத்தா. பாஸ்டர் உங்கள் மகளுக்கு கல்யாணம், நான் 1 லட்சம் ரூபா தரேன் பாஸ்டர். சோத்திரம். அவருக்கு திங்கக்கிழமை காலையில் 1 லட்சம் ரூபா தரேன்னு சொன்னானே, போய் பார்ப்போன்னு. பாஸ்டர் நீங்கள் 1 லட்சம் ரூபா கேட்க வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம்.
ஆனால் ஒரு விஷயம், இந்த டெலிவிஷனில் ஒரு ஆள் பேசுகிறாரு, அவர் சுவிசேஷகர். 1,00,000 கொடுக்குற இத்தனை பேர் வேணும், உங்கள் படத்தை எல்லாம் அடிக்கடி டிவியில் காட்டுவோம், ஆனால் அந்த 1,00,000 உங்களுக்கு தரதான் அங்கே கொடுத்துட்டேன். பார்த்தீங்களா, அங்கே கொடுத்துட்டேன். அப்போ சொல்லியும் செய்யாத வஞ்சகன், நீ குடியா, சுவிசேஷனும் கொடு, அப்போஸ்தலனும் கொடு, சொன்ன ஆளுக்கு நீ வாக்கு நிறைவேற்றமுல்ல. நம்ம திருநெல்வேலி ஜில்லா, கன்னியாகுமரி ஜில்லாவில் சொல்லுவாங்க, உன் வாக்கும் சரி பீத்த சாக்கும் சரின்னு. பீத்த சாக்குன்னு கிழிஞ்சு போன கோணின்னு அர்த்தம். உன் வாக்கும் சரி பீத்த கிழிஞ்சு போன சாக்கில் கோணியில் ஏதாவது பொருள் போட்டால் என்ன செய்யும்? அதே மாதிரி தான் சிலர். சொல்லியும் செய்யாத வஞ்சகன் மழை இல்லாத மேகங்களுக்கு சரின்னு சொல்லியிருக்கு. சொன்னால் வார்த்தையும் படிச்சேன். முன்னாலெல்லாம் பெரியவங்கெல்லாம், பெரிய மந்திரிகள், தொம்மியதாவிலாம் பொய்யே சொல்ல மாட்டாங்க. இப்போ வாய் எடுத்தா போய் எல்லாம் இது வார்டு மெம்பர் முதற்கொண்டு எல்லா கம்பரும் பொய் தான். வாயில் வர்றதெல்லாம் பொய் தான், நம்பவே முடியாது. இல்லையா? ஆனால் ஒரு பொய்யுரையாத தேவன் இருக்கிறார். எவ்வளவேனும் பொய் சொல்லாத ஒரு பொய் கூட சொல்லாத ஒரு தேவன் இருக்கிறார். அவர் தான் இயேசு. இல்லையா? எந்த குற்றமும் அவர்கிட்ட காண முடியாது. என்னில் பாவம் உண்டு என்று யாராவது என்னை சொல்ல முடியுமான்னு கேட்டார். தலை குனிஞ்சிட்டு போனானுங்க குற்றவாளியாக தீர்ப்பதற்காக. இயேசுவை பின்பற்றி 4 கூட்டம் வந்தது. இயேசுவை பின்பற்றி ஒன்று நோய் குணமாகுமான்னு வந்தது, இன்னொன்று அற்புதம் செய்தால் சாப்பாடு கிடைக்குமான்னு வந்தது, இன்னொன்று ஸ்தோத்திரம் வியாதி குணமாக சொல்லேன், அற்புத அடையாளத்துக்கு வியாதி குணமாக சாப்பாடு. அப்புறம் இன்னொன்று கூட்டம் குற்றம் கண்டுபிடிக்க சொல்லுங்க, செல்லடை வச்சுட்டு. இன்னொன்று கூட்டம் உண்மையான கூட்டம். நீங்கள் இதில் எந்த கூட்டம்? உண்மையாக கத்தரை பின்பற்ற கூட்டமாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், அவர் பொய்யுரை எவ்வளவு வேணும் பொய் சொல்ல மாட்டார். இயேசுனார் பழுதற்றவர் குற்றமற்றவர்னு சொன்னால் அவர் ஒருத்தர் தான். வானத்திலையும் பூமியிலும் மேலான நாமோடைய. அதனால அவருடைய ராஜ்யத்துக்கு போகிறது தான் சொல்லிடுறேன். தூதர்களை விட நீங்கள் பரலோகத்தில் மேலாக இருப்பீங்க. தூதர்கள் கூட 10 பட்டணம் 5 பட்டணம் கிடையாது. இப்போ திடீர்னு இந்த குடியாட்சி முடிஞ்சு அந்திகிறிஸ்து காலம் வந்துடும். சொல்லுங்க, இந்த குடியாட்சினா இந்த இரும்புங்களிமண் ராஜ்யம் முடிஞ்சிட்டு 10 விரல் ராஜ்யம் ஆகி அந்திகிறிஸ்து ராஜ்யம் வந்துடும். வந்த உடனே 7 வருஷம் அது இருக்கும். அதுக்கு முன்னால சபை எடுத்துக்கொள்ளப்படும். 7 வருஷம் அந்திகிறிஸ்து காலத்தில் எல்லாரும் என்ன செய்யணும்? வலது கையில் 666 முத்திரை போடணும். அதெல்லாம் சொல்றதுக்கு நமக்கு டைம் இருக்காது. இப்போ இடையில கொஞ்சம் சொல்கிறேன். அப்போ புத்திரத்தை தரிக்காதவங்கள வெட்டி கொள்வாங்க. இயேசு மறுதளிச்சா கஷ்டம்தான். மறுதளிச்சா 666 போட்டு மறுதளிச்சா உலகத்தில் சில நன்மைகள் கிடைச்சாலும் கிடைச்சது, செத்து போனால் என்ன செய்யணும்? நிறையத்தான் போகணும். ஆனால் நன்மை கிடைச்சாலும் அது கஷ்டம்தான். பட்டினி பசி தான், பஞ்சம் பட்டினி பசி. அதிகசு காலத்தில் மழையே பெய்யாது, பெரிய பட்டினி. இயேசுக்காக மறிச்சு ரத்த சாட்சியம் மறிச்சுன்னா பரலோகத்தில் பரதீசிலையும் மன்னா கிடைக்கும், பரலோகத்திலையும் மன்னா கிடைக்கும். அதனால இயேசுக்குள்ள உறுதியாக இருக்க முடியாது. உங்களை வேண்டிக் கொள்ளுறோம். அடுத்தது அந்திகிறிஸ்து ராஜ்யம் முடிஞ்சதும் இயேசு கிறிஸ்து எடுத்து போன்ற பரிசுத்தவான்களோட ஒலிவ மலைக்கு வந்து இறங்குவார். இப்போ 1000 வருஷம் சாட்சியம். சொல்லுங்க, 1000 வருஷம் இதே மண்ணில். அப்போ 5 பட்டணம் 10 பட்டணம் உங்களுக்கு தருவார். நீங்க அந்த பட்டணத்தில் போய் ஆளுகை செய்வீங்க. 10 வீடு இருந்தா இந்த பாருங்க, சிலது தூங்குது பாருங்க, கொல்லாத ஆவிய வேலையை பற்றியெல்லாம் தூங்குது. 10 வீடு இருந்தா காலுக்கு மேலே காலை போட்டு வீடு வாடகை வாங்கிட்டு சும்மா இருந்து சாப்பிட்றான். 10 வீடு இருந்தாலே 10 பட்டணத்துக்கு நீங்கள் அதிகாரியாக இருந்தால் எவ்வளோ மேன்மை தெரியுமா? இதே மண்ணில் 1000 வருஷ சாட்சிக்கு பிறகுதான் இந்த உலகம் அழியும். அல்லேலூயா. திடீர்னு அந்திகிறிஸ்து ராஜ்யம் 7 வருஷம், 1000 வருஷம் அரசாட்சி, 1000 வருஷம். இன்னைக்கு ஆண்டவர் வந்தால் 1007 வருஷத்துக்கு பிறகுதான் இந்த உலகம் அழியும். அல்லேலூயா. இப்போ வாட்ஸ்அப்பில் யூடியூப்பில் இந்த கோட்டிக்காரனுங்க இந்த அழிய போகுது அந்த அழிய போதும் பாருவேன். ஒன்றும் நடக்க வசனத்தில் இருக்குல்ல. அல்லேலூயா. எனக்கு வசனம் தெரியாமல் என்னத்தையாவது யூடியூப்பை பார்க்கணும், வால்டிப்பை பார்க்கணுன்ட்டு நடந்து போடுவானுங்க, எதையாவது போட்டுட்டு இருப்பானு. அல்லேலூயா. அதனால எல்லாம் வசனத்தை தான் நம்ம நம்ப முடியும். ஆண்டவரே, தேவனுடைய பிள்ளைகளே, அதனால உங்களுக்கு பெரிய ஒரு பாக்கியம் இருக்கு. அந்த இவர்கள் தங்களுடைய பாக்கியத்தை இழந்து போனாங்க. தங்களுடைய வேலைகள் பாருங்க, வேலை என்ன? 6:2 படிக்கும்போது சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்லுவேன், சேனைகளின் கர்த்தர் கர்த்தர் கர்த்தர்னு சொல்லுவேன். நீங்க கையை அசைச்சு பரிசுத்தர் 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 சொல்லணும். சரியா? சேனைகளின் கர்த்தர் கர்த்தர் கர்த்தர். அழகா சொன்னீங்க. நான் சொல்லி முடிச்ச வரை சொல்லுங்க, அப்போ லேட் ஆயிடும். நீங்க கரெக்டா சொல்லணும்னா கையை அசைச்சு. தூக்கம் வருதுன்னா வெளியே தண்ணி இருக்கும், தண்ணி எடுத்து மூஞ்சில் அடி இப்படி ஒரு அடி அடிக்கணும். உங்க மூஞ்சிலே நீங்க அடிக்கணும். பிசாசன் அடிச்சுட்டு முகத்தை கழுவிட்டு வாங்க.
அந்த பிசாசு அதோட வெக்கப்பட்டுட்டு அது இருக்கிற இடத்துல போய் சேர்ந்துடும். அல்லேலூயா. ஆமாம், நீ தூக்கம் வருதுன்னு சொன்னால் எல்லாரும் தூக்கம் வரதான் செய்யும். தூக்கம் என்பது பிசாசுடைய வேலையினாலும் வரும். சரி, அதனால சொல்றீங்களா? சேனைகளின், நான் சொல்லி முடிச்ச பிறகு சொல்லுங்க. சேனைகளின் கர்த்தர் கர்த்தர் கர்த்தர். அழகா சொன்னீங்க. இப்ப நீங்க கை தட்டி சொல்லணும், பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. 4 நேரம் சொல்லக்கூடாது, 3 நேரம் தான் சொல்லணும். உங்க பக்கத்துல தேவதூதன் நின்றுட்டு சிரிச்சிருவான், இதையும் கொண்டு பரலோகத்துக்கு எப்படி கொண்டு போக என்ன. 3 தடவை சொல்லணும். நான் கை தட்டுவேன், நான் சொன்ன பிறகு நீங்க சொல்லணும். சேனைகளின் கர்த்தர் கர்த்தர் கர்த்தர். பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. 4 தானே அடிக்கணும். உங்களெல்லாம் வச்சு எப்படி தான் ஸ்கூலில் வச்சு பாடம் நடத்தினாங்க? 3 தரம் அடி 3 தரம் அடின்னு. அல்லேலூயா. ஆமாம், முன்னாலெல்லாம் அந்த எக்ஸசைஸ்லாம் செய்வாங்க, ஒழுங்காக செய்யலாம், அடி கிடைக்கும். எந்த ஸ்டூடெண்ட் வாத்தியார் ட்ரில் வாத்தியார் இருந்தால் இருக்காரு, ட்ரில் வாங்கி போடுவார், ஒரு அடி கிடைக்கும். ஒழுங்காக செய்யணும், எக்ஸசைஸ்லாம் கரெக்டாக செய்யணும். லேட்டாக செய்தால் அடி. அப்படியெல்லாம் பழைய காலத்துல எல்லாம் இருக்குது, இந்த காலத்துலையும் இருக்கு. கரெக்டாக சொல்லுங்க. சேனைகளின் கர்த்தர் கர்த்தர் கர்த்தர். அழகா சொன்னீங்க. அல்லேலூயா. இடையில மறுபடியும் இன்னொன்று அடிச்சதுங்க. அப்போ நான் சேனைகள் கர்த்தர் சொல்லுவேன், நீங்க பரிசுத்த சொல்லுங்க. நீங்க பரிசுத்த சொன்னா நான் சேனைகள் சொல்லுவேன். மாத்தி மாத்தி சொல்லுவேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர். கை நீட்டி சொல்லுங்க. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர். ஏன் 3 தடவை சொல்றாங்க? பிதா பரிசுத்தர், குமார பரிசுத்தர், பரிசுத்தாவி பரிசுத்தர். அதான் 3 தடவை சொல்றாங்க. ராவும் பகலும் சொல்லிட்டே பேரிடி முழக்கம் போல, பலத்த வெள்ளத்தின் இறைச்சலை போல, கோலச்சத்தம் போல அவர் சொல்லிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. அதே தேவதூதர்கள் இப்படி தேவனை துதிப்பாங்க. உங்களுக்கு சொன்னேன். ஹalleluya சொல்வேன், நீங்க யா சொல்லணும். பாதி நீங்க சொல்லணும், நான் பாதி சொல்லணும். ஹalleluya. சரியா சொல்லியே. ஹalleluya யா ஆலு அவ்வளவுதான் சொல்லணும். ஹalleluya யா ஹalleluya யா ஹalleluya. ஸ்பீடா சொன்னா ஹalleluya ஹalleluyaன்னு வாயே திறக்கல. அங்க போனாங்க. இப்போ உங்க பக்கத்துல தேவதூதன் நிற்பான், அவன் எழுதுவான், பேப்பர்ல எழுதுவான், இந்த சகோதரர் வாயே திறக்கவில்லை, அவரை எந்த சாத்தான் வாயை தச்சு விட்டு போனானோ தெரியல, இந்த சகோதரி வாயை திற. ரிப்போர்ட் மேல போகும். உங்களுக்கு குட் ரிப்போர்ட் போகணுமா, குட் ரிப்போர்ட் போகணுமா, பேட் ரிப்போர்ட் போகணுமா? அப்போ வாயை திற சொல்லணும். நல்லா சொல்றீங்களா? அல்லேலூயா ஹalleluya ஹalleluya சாம சொல்லணும். அல்லேலூயா. இது ஒரு மாடல். ஒவ்வொன்றா அப்படி சந்தோஷமா இருக்கலாம். தேவனை துதி இல்லை, என்ன சொன்னாலும் செவிட்டு உரியனுக்கு காதே இருக்காது, சொல்லவும் செய்யாது. என்ன செய்யாது? ஒன்றும் செய்ய முடியாது. என்ன செய்ய சொல்லி பார்ப்போம். செஞ்சா நல்லது, செய்யாட்டா மனுஷன் எதை விதைக்கிறானோ அதான் இருக்க முடியும். சரி, அம்மா உற்சாகப்படுத்த முடியும், நம்ம என்ன பண்ண முடியும்? அல்லேலூயா. ஆனால் தூங்குறவளை நான் பார்க்க மாட்டேன், ஏன்னா எனக்கு தூக்கம் வந்துடக்கூடாதுல்ல. அதனால துதிக்கிறவளை துதிக்காதவங்களையும் பார்க்க மாட்டேன். சரி, என்ன துதிக்காமல் போட்டோம். கத்தரை துதிக்கும் துதி எப்பொழுதும் அப்பா பாரு, கத்தரை துதிக்கணும். தூதர்களை அதுக்காக தான் உண்டு பண்ணான். இந்த ஜனத்தை எனக்கென்று உண்டு பண்ணினேன், அவர்கள் என்னுடைய துதியை. அதுதான் தேவனை துதிக்க தான் நம்ம உலகத்தில் வச்சிருக்கேன். இந்த ஆராதனையை இந்த பாஸ்டர் ரத்னம்பால் இருக்காரு, இது எதுக்கு செய்திருக்காரு? தேவனை துதிக்கவும் ஆராதிக்கும். அவருக்கு வேலை தொழில் இல்லைன்னா செய்திருக்காரு, கத்தரை ஆராதிக்கணும் ஒன்று சொல்லித்தான் செய்திருக்காங்க. அதனால் நோக்கம் அதுதான், கத்தரை ஆராதி. நம்ம பரலோகத்துக்கு எதுக்கு போகிறோம்? மூக்கு முட்டை மண்ணா தின்றதுதான். மண்ணா தருவாரே, ஆராதிக்க தான் போகிறோம். அல்லேலூயா. பரலோகம் இங்கே ஆராதிக்கிறது போல உம்முடைய சித்தம் பூமியிலே பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யணும். யாரெல்லாம் அவருடைய சித்தத்தை பூமியில செய்கிறார்களோ பரலோகத்தில் போயிடணும். அப்போ இந்த தூதர்கள் எப்படி துதிச்சாங்கன்னு இப்போ பார்த்தீங்க. இப்போ 1-2 மாடல் சொல்லி தந்தேன். இப்போ ராகமாக நீங்கள் துதிக்கணும். இங்கே ஒரு கை தட்டணும், இங்கே ஒரு கை தட்டணும், மாறி மாறி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்னு சொல்லலாம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் அடிங்க, பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின்
சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். கைத்தட்டி பரிசுத்தர், பரிசுத்தர், ஆவியின் நிரம்பி. ஓ ஹல்லேலூயா. பரிசுத்தர், 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 பரிசுத்தர். ஆமென், ஆமென். பரிசுத்தம் உள்ள தேவன். நாம பாடம் படிக்கிறது போல இல்ல, ஆராதிப்போம். என்னுடைய துதியை வேறு ஒருவருக்கும் கூடன்னு சொல்லி இப்படியே தேவனை அவர்கள் ஆராதிப்பாங்க. ஹல்லேலூயா. அப்புறம் மன்னா பூமியில வந்து மன்னா சாப்பிடுவாங்க, பூமியில ஆராதிப்பாங்க, பரலோகத்திலையும் போன உடனே சாஷ்டாமா விழுவாங்க. ஏன்னா தேவன் மகத்துவம் உள்ளவர். ஹல்லேலூயா. இந்த இயேசுவை பார்க்க வந்தாங்க சாஸ்திரிகள், எப்படி விழுந்தாங்களாம் சாஸ்திரம். அதே மாதிரி பரலோகத்தில் தூதர்கள் அதே மாதிரி 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் சாஷ்டாமா கிரீடத்தை கீழே வச்சுட்டு சாஷ்டாமா விழுந்து பணிகிறாங்க. நாமும் அப்படிதான் சீவனுக்கு போன உடனே இயேசுவை வணக்கமாக விழுந்து பணிந்து இயேசுப்பாடம் அந்த முகத்தின் பிரகாசத்தை பார்க்கவே முடியாது, அவ்வளோ பிரகாசமாக இயேசு இருப்பார். ஹல்லேலூயா. பிதாவான தேவன் சூரியனை முதலாய் பார்க்கலாம், காலையிலையும் மாலையிலையும் அடைகிற போதும் உதிக்கிற போதும். ஆனால் தோத்திரம் தேவாதி தேவனுடைய முகம் எவ்வளோ பிரகாசமாக இருக்கும். ஹல்லேலூயா. சரி, இப்படி தேவனை அவர்கள் ஆராதிப்பார்கள். நான் ஒரு நாளைக்கு என்ன பண்ணேன், ஜவனிட்டு இருந்தேன்னா இப்போ ஒரு தரிசனம் பார்த்தேன், ஜபத்தில் தரிசனம் பார்த்தேன். அந்த தூதர்கள் என்ன செய்கிறாங்க தெரியுமா, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தூதர்கள் சுற்றி சுற்றி கர்த்தரை துதிக்கிறாங்க, பல எக்ஸசைஸ் செய்கிறாங்க. அதில் ஒரே ஒன்று தான் இப்போ உங்களுக்கு சொல்லி தரேன். நான் ஒரு 2 சொல்வேன், ஒன்றையே நீங்கள் செய்கிறீங்களோ என்னவோ தெரியல, ஆனால் 1 போதும். பாருங்க, அப்படி என்ன செய்தாங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர். சுற்றி சுற்றி அப்படியே வந்து ஒருத்தர் முகத்தை பார்த்து சிறகால் மூடி அடிக்கிறாங்க. எல்லாரும் எந்திரிங்க, சுத்திட்டு அடிப்போம். எந்திரிங்க டக்குன்னு. சுத்தலை சுற்றி விட்டுருவார் பாருங்க. எந்திரிங்க எல்லாரும். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் உற்சாகம் தான், சுற்றிட்டு வரணும். ஏன்னா பிள்ளைகளுக்கெல்லாம் பெரிய உற்சாகம் தான், பெருசுகளுக்கு தண்டியான பெருசுகளுக்கு தான் யோசனையாக இருக்குது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமாம். அப்படியே முதல்ல ரைட் ஹேண்ட் சைடு சொல்லுங்க. முதல்ல நிற்கிற இடத்துக்கு நேராக அடிக்கணும், அடிச்சுட்டா ரைட் ஹேண்ட் சைடு சுற்றிட்டு வரணும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஏவா நின்றுட்டே 5 நேரம் தூசிட்டீங்களா? சுத்திட்டு வந்தீங்க, கை தூக்குமாங்களா? சுத்திட்டு வந்தாங்க, நான் பார்க்கல. சில சுத்தாது, வீட்டில் போய் சுத்த விடுவார் பாருங்க. கலெக்டர் ஆஃபீஸ் போனோம், தாலுகா ஆஃபீஸ் போனோம்னு ஜோம் பண்ணாமல் ஓடுவாங்க. கலெக்டர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் போயிட்டாருங்க. கர்த்தர் ஆஃபீஸில் காத்து கிடக்கலாம்னா கலெக்டர் ஆஃபீஸில் காத்து கிடப்பேன். சொல்லுங்க. கர்த்தர் ஆஃபீஸில் காத்து கிடக்கலன்னா கலெக்டர் ஆஃபீஸில் காத்து. நீ கர்த்தர் ஆஃபீஸில் காத்து இருந்து ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே இப்படி தாலுகா ஆஃபீஸுக்கு போகிறேன், அவர் இருக்கணும், தாசில்தார் இருக்கணும், கலெக்டர் இருக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணீங்கன்னா போகிற கலெக்டர் நிறுத்தி வைப்பார், என் மாவரம் நின்றுட்டு போடான்னு. ஹல்லேலூயா. கர்த்தர் தான் பேசுவார். ஹல்லேலூயா. நின்றுட்டு போ, என் பகனுக்கு செய்ய வேண்டியதை செய்துட்டு போன்னு பாரு. அப்படி தடை உண்டாக்கி போடுவார், எல்லாம் வண்டி ஸ்டார்ட் எடுக்காது. ஹல்லேலூயா. ஆமாம், எல்லாம் நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அது நீதியும். நீங்கள் ரொம்ப உற்சாகமாக இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, ஒரு தடவை கூட செய்யலாமா? மகிழ்ச்சியாக இருக்குது. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? உலகத்தில் சந்தோஷமாக இருக்கிறது கைப்பிடிச்சு சொல்லுங்களேன். கொஞ்ச நாள் இருக்க போகிறோம், எல்லாரோட சமாதானமாக சந்தோஷமாக சாகு மட்டும் சந்தோஷமாக சமாதானமாக இருப்போம். யாருக்கும் வேதனை உண்டாக்குற நிலையில இருக்கக்கூடாது. சரி, கையை விடுங்க, விட்டுடலாம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அடிக்கலாமா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சூப்பர், நல்லா அடிச்சீங்க, கை தட்டுங்க. ஹல்லேலூயா. அருமையா அடிச்சீங்க. சரி, உட்காருங்க. பாஸ்டர் ஜான் ரத்னம்பால் அவர்களே, உங்க சபையார் யாரும் தூங்கினால் இப்படி எழுப்பி விட்டு சுத்தி வர அடியுங்கள். ஹல்லேலூயா. ஜான் பால் பாஸ்டர் அவர்களே, உங்கள் சபையில பிரசங்கம் கேட்கும்போது சிலர் தூங்கி விழுந்தாங்கன்னா எழுப்பி விட்டு இப்படி அடிங்க. 4 பக்கம் சுத்திட்டு வந்து அடின்னு சொன்னா தூக்கம் போயிடும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்படி தேவதூதர்கள் தேவன் என்ன செய்வாங்க? ஆராதிப்பாங்க. வந்து மன்னா சாப்பிடுவாங்க. அப்புறம் அவரோட பெயர் வாங்க கொஞ்சம் எழுத்து பிடிங்க.
இந்த சேரில் ஏறிங்க, சேரில் ஏறிட்டு இழுத்து பிடிங்க. சும்மா ஏறுங்கயா. ஸ்தோத்திரம். இன்னும் தள்ளி போடுங்க, ஓரத்தில் தள்ளி போடுங்க. ஸ்தோத்திரம். ரைட் ரைட். ஆண்டவருக்கு ஒரு அலிலா சொல்லுங்க. பார்த்தீங்களா? இதை ஏன் கட்டி விட்டிய? அதை அவுத்து விடுங்க. சரி, ஸ்தோத்திரம். சரி, இப்போ பாருங்க கீழே. ஸ்தோத்திரம். அந்த 3ஐயும் தெரிப்படி பிடிங்க. 3 மேலே உள்ள மட்டும் தெரியும், கீழே பரவ படிச்சிக்கலாம். பாருங்கள பெயர்கள் ஏசாயா 14:12 இருக்கு. இப்படிலாம் பெயர்கள்லாம் இருக்கு. காபிரியேல், மிகாவேல், ஸ்தோத்திரம், கேருப், இப்படி 3 கூட்டம் இருக்கு. அது கேருப் கூட்டம் தான் கெட்டு அழிஞ்சு போச்சு, பரப்பழைப்பான். பார்த்தீங்களா? இப்போ இந்த கூட்டங்கள் ஒவ்வொருவருக்கும் பெயர்கள்லாம் உண்டு. ஒவ்வொருவருக்கும் என்ன உண்டு? பெயர்கள். சரி, நம்ம எல்லாருக்கும் பெயர் இருக்கா இல்லையா? அதே மாதிரி தூதர்களுக்கு ஏல் 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 வேறங்க. தூதர்களுக்கு ஏல் ஏல், காணி காணி ஏல்னு இருக்குல்ல, அதே மாதிரி மிகாவேல், காபிரியேல். ஏல்னா தேவன், தேவதாசன், தேவ கிருபை, தேவ சித்தம் எல்லாம் பெயர்லாம் இருக்குல்ல. தேவ தேவ தேவன்னு அதே மாதிரி தூதர்களுக்கு தேவனோட சேர்ந்து இணைந்த பெயர்கள் உண்டு. அவ்வளவு தூதரோட பேரை சொல்லி கூப்பிடுறாரு. ஆச்சரியமா இருக்கு. ஒரு வீட்டுக்கு போனேன், 5 பொம்பளை பிள்ளைகள் பேரை என்னன்னு கேட்டேன். மூத்தாவ பேரை இளையவழி சொல்றாரு, இளையவ பிள்ளை பேரை மூத்தவழி சொல்றாரு. கடந்து எல்லா பிள்ளைகளும் சிரிக்குது. ஏன் பிள்ளைகளா மாற்றி மாற்றி அப்பா சொல்கிறேன். 5 பொம்பளை பிள்ளைய பேரே தெரியல, அப்பாவுக்கு பெத்த அப்பனுக்கு. நம்மளை உண்டாக்குற ஆண்டவருக்கு எல்லாரும் பேர் தான். நீ என் தாசன், நீ என்னால் மறக்க, நம்மளையும் மறக்காம பேர் சொல்லி கூப்பிடுறாரு. இவ்வளவு கோடானு கோடி தூதர்களையும் பேரை மறக்காம பேர் சொல்லி அழைத்த தேவன் நம்மையும் பேர் சொல்லி அழைக்கிறார் என்றால் ஆச்சரியமா இருக்குல்ல. அல்லேலூயா. ஆமாம், தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு விஷயம், பேர் சொல்லி அழைக்கிறார்னு சொன்னால் இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்களாம் இருக்காங்க. அவர்கள் இந்த கலெக்ஷனுக்காக, பண கலெக்ஷனுக்காக பேர் சொல்லி கூடுவான். யார்? அந்த சாந்தி பூந்தி, ரூத்து, சென்னம்மா, கண்ணம்மா, பொன்னம்மா, டேவிட்டு, ஸ்தோத்திரம், வின்சென்ட்டு, என்ன ஸ்தோத்திரம், இப்படி ஆள்களோட பேரை சொல்லி கூடுவான். ஆண்கள் பெண்கள் பேரை சொல்லி கூப்பிடுறது தப்பா ரைட்டானா? கர்த்தர் சொல்லி கூப்பிட்டா ரைட்டு, தான் இஷ்டப்படி சொன்னால் தப்பு. பாருங்க, இப்போ நான் ஒரு நாளைக்கு மெட்ராஸில் மீட்டிங்கு, ஸ்தோத்திரம், மாம்பழத்தில் மீட்டிங் நடத்தினேன். அப்போ எல்லாரும் பேர் சொல்கிறாங்களே நம்மளும் சொல்லுவோன்னு சொல்லி கட்ட 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 கடன்னு ஒரு 10-12 பேர் இப்போ சொன்னேன். யார் அந்த டேவிட், யார் அந்த வின்சென்ட், யார் அந்த மரியா, யார் அந்த தேவகிருபை, யார் அந்த அந்த அம்மா சாந்தி ஊந்தி எந்திரி, என்ன ஒரு 12 பேர் சொன்னேன். இப்போ கூட சொல்ல தெரியல, கட்ட கட்டான்னு சொன்னா எல்லாரும் எந்திரிச்சிட்டாரு. இது பயங்கரமான மகா தீர்க்கதரிசி நம்ம மத்தியில் வந்துட்டாரு. நீ எந்த பாவத்தை சொல்ல போறாரோன்னு சொல்லி பயந்து போய் நிற்குதுங்க. நான் சும்மா தான் சொன்னேன், இங்கே ஒரு ரூபி இருப்பா, இங்கே ஒரு சாந்தி இருப்பா, இங்கே ஒரு பூந்தி இருப்பான்னு தெரியும், இப்போ டேவிட் இருப்பான், ஒரு வின்சென்ட் இருப்பான்னு தெரியும். நான் சும்மா தான் சொன்னேன், உட்காருங்க. ஒரே சிரிப்பு. இது மாதிரி தான் சிலர் சும்மா பொய்யை சொல்லி தேவன் சொல்லாதபடிக்கு வாயில் வந்த பெயரை சொல்லிட்டு பாருங்க, சிலருடைய பெயரெல்லாம் அது வந்த உடனே அவங்க ஆளுவான். ரூபி, கர்த்தரும் தலையை தொடுகிறான், உன் தலை வலி இருக்கிறது. ஆனா ரூபி ஒன்று அழுவா. தோத்திரம் தோத்திரம். பாருங்க, மரியா, கர்த்தர் உன் இடுப்பை தொடுகிறான், இடுப்பொலி. ஒரு நாள் ஆண்டவரே என் இடுப்பொலி இருக்கு. அப்படி தெரியுங்க, உலகத்தில் முக்காவாசி அம்மாமா இருக்கு தலைவலியும் இடுப்பொலியும் தான் இருக்கும். இது இந்த கள்ளப்பிரசிங்கமா இருக்கு, நல்லா தெரியும். அதனால இடுப்பொலி. அதெல்லாம் தலைவலி இல்லாதவங்க கை தூக்கும் பார்க்கலாம். தலைவலியே வராது எனக்குன்னு சொல்கிறோம். தலைவலியே வராது. 1 2 3 4 இவ்வளோ முக்காலியம் தலைவலி வரும்னு சொல்கிறோம், கை தூக்கும் பார்ப்போம். முக்காலியம் முன்னாடி தலைவலி, அதுதான் இந்த கள்ளப்பிரசங்க. யாரு? மரியா, உன் தலை வலிக்கிறது. ரூபி, உன் இடுப்பு வலிக்கிறது. இடுப்பு வலி வராத அம்மாமார் கை தூக்கும் பார்ப்போம். ஒன்று கூட கை தூக்கல. இந்த அம்மாவுக்கு இடுப்பு வலி வராதான். இடுப்பு வலி வராதுன்னு நான் நம்புவேனா? சோத்திரம். அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு சோத்திரம். அல்லேலூயா. அதாவது காலையில ராத்திரி விடிய காலம் 4:30 மணி 5 மணிக்கு அம்மா மாதிரி எந்திரிக்கிறாங்க. சோத்திரம். ராத்திரி 11:30 மணி 12 மணி 1 மணிக்கு தான் படுக்கிறாங்க. இன்னும் இடுப்பு என்ன செய்யும்? கிச்சனில் நிற்கும் போது இடுப்பு வலி வருமா வராதா? நீங்கள் கிச்சனில் என்ன செய்யணும்னா, ஒரு ஸ்டூலும் ஒரு மேஜையை போட்டுக்கணும். சின்ன அளவில் ஒரு ஸ்டூலும் ஒரு மேஜையும் போட்டுட்டு காய்கறி வெட்டும்போது அந்த மேஜையில் வச்சு வெட்டிக்கணும். நிற்க அடுப்பு பற்ற வைக்கும்போது மாத்திரம் கொஞ்சம் நின்றுக்கணும். அப்போ இடுப்பு வலி வராது. தீர்க்கதரிசனம் சொன்னாலும் வரத்தான் செய்யும். அல்லேலூயா.
அந்த விளங்களே அவங்களுக்கு. அதனால் வீட்டில் ஒரு ஸ்டூலும், அது இந்த பிளாஸ்டிக் ஸ்டூல் வாங்க, மர ஸ்டூல் வாங்க, லாங் லைஃப் வரும். பிளாஸ்டிக் ஸ்டூல்லாம் அவனை யூஸ் அண்ட் த்ரோ, ஒரு வருஷத்துக்கு உழைக்காது. தப்புக்கண்ணு கிளம்பி விழுந்துருவீங்க. தயவுசெய்து உட்காரதுக்கு துணி துவைக்கைகள் அந்த உட்காரதுக்கு இது பண்ணுவாங்கள்ல, அது என்ன பலகை பிளாஸ்டிக்கில் செய்து, நான் உட்காந்தா டப்புக்குன்னு உடஞ்சிடும். அதில் துணி துவைக்கிறது சரி கொஞ்சம் உட்காருவோமே பார்த்தா பிளாஸ்டிக்கை நம்பி மரத்தில் செய்தால் லாங் லைஃப் கிடக்கும். இல்லையா? அது ஒரிஜினல் நல்ல மரத்தில் உள்ளது, கொஞ்சம் விலை கூடுதல் இருக்கும். பிளாஸ்டிக்கில் செய்து யூஸ் அண்ட் த்ரோ தான் வைப்பானுங்க, ஒரு வருஷத்துக்கு உழைக்க தான் பண்ணுவானுங்க. அதனால் அப்போ இடுப்பு வலி, தலைவலி, அம்மா மாதிரி எல்லாருக்கும் வரும். அதனால் இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன, சகோதரி உன் தலை வலிக்கிறது, எல்லாம் தான் தலைவலி, கவலை, எல்லாம் சம்பளத்தில் இருந்தால் போடும், அவன் பிள்ளைகளுக்கு என்னத்தையும் செய்யணும் அவன் போயிடுவான் சொல்லிட்டு, இவன் தான் கவலை பிடிச்சி தலைவலி வரும். அப்புறம் இடுப்பு வலி வரும். அதனால இப்படி கள்ள தீர்க்கதரிசி சொல்லி ஜனங்களே ஏமாத்துறான், ஆண்டவர்கிட்ட கணக்கு கொடுத்துட்டு போகிறான். இப்போ நான் தான் சொல்கிறேன், சகோதரி மரியாள், கர்த்தர் உங்கள் கர்த்தர் சொன்னாதான் சொல்லணும். இல்லையா? அதுக்கு தக்க பிரசங்கம் பண்ணிக்கணும். 2-3 பேர்கள் நாமத்திலே ஒரு மனப்பட்டு எங்கே கூடுகள் அங்கே வருவேன்னு சொன்னவர் நம்மத்திலே வந்திருக்கிறார். இப்படி சொன்னா நம்ம எஸ்கேப் ஆயிரும். வசனத்துல சொல்றோம் வந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசத்தோடு தேவ சமூகத்துல ஜெபிப்பீர்களானால் ஆண்டவர் வந்த தேவன் சும்மா வரமாட்டார். தெய்வீக வல்லமை உள்ளவர். அவர் உங்களை குணமாக்குவார் தான் குணமாயிட்டு போகுது. சின்ன தலை தொடர, காலத்தோட, கையத்தோட ஆட்டா போன ஒரு எமோஷனலை உண்டு பண்ணி ஜனங்கள்கிட்ட காசு பிரிக்கிறது. இந்த கள்ள தீர்க்கதரிசிலாம் என்ன பாடுபட போறாங்களோ தெரியல. அல்லேலூயா. இதனால தீர்க்கதரிசிகளை ஏன்னா பிடிக்காது, அவங்க பிழைப்பெல்லாம் நான் கெடுத்து போடுறேன்னு சொல்லிட்டு என்ன பிடிக்காது. சிலர் என் பேரை சொல்லுங்க, அவரான்னு உடனே தலையை கமந்துருவாங்க. தீர்க்கதரிசிகள்கிட்ட கேட்டா உண்மையான தீர்க்கதரிசி சொன்னா தாளத்தில் தலை வரும், கள்ள தீர்க்கதரிசி சொன்னா தாளத்தில் பணம் வரும். விளங்கலையோ? யோவான் உண்மையான தீர்க்கதரிசி சொன்னா தாளத்தில் என்ன வந்தது? தலை வந்தது. அல்லேலூயா. சிங்கப்பூர்ல நம்ம ஊர்ல இருந்து சிலர் சிங்கப்பூர் கள்ள தீர்க்கதரிசி போவாங்க. இன்னொரு இங்க வந்திருக்கிறார் தீர்க்கதரிசி, பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம். நான் தங்கியிருந்த வீட்டில் இருந்தோம், ஒருவர் போனாரு. என்ன அது நம்ம ஊர்ல இருந்து ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்காராம். யோ கள்ள தீர்க்கதரிசிகளையா போகாதீங்க, ஒம்பா என்னன்னு சொல்லி காசு வரிக்க வந்திருக்கானுவா. ஆத்திட்டு வரேன் பார்த்துன்னு போனான். போற வழியில சொல்றாராம் ஒருத்தன், நீள கவர் வச்சுங்க, நீள கவர்ல பெரிய அமௌண்ட் டாலர் வைங்க, ஐயாவை பார்க்கணும். தீர்க்கதரிசனம் அப்பதான் சரியா சொல்லுவார். பெரிய அமௌண்ட்டுக்கு சரியா சொல்லுவாராம், சின்ன அமௌண்ட்டுக்கு சரியா சொல்ல மாட்டார். கள்ள தீர்க்கதரிசி அழகா அந்த இவங்களாம் சந்தை வழியில உட்காந்துருந்து சந்தைக்கு வெளியே கேட்ல இருந்து கை தட்டலாம், இந்த டவல் விரிச்சு பாட்டு பாடிட்டு பிச்சை போடுவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு பாஸ்டரமா இருந்தாங்க, பாஸ்டர் எவன் இருந்தார். நான் அந்த சபைக்கு மீட்டிங் போயிருக்கேன். அவங்க என்கிட்ட ஒரு கதை சொன்னாங்க. பாஸ்டர் எங்களுக்கு பணமே இல்லை, சோறு பொங்க அரிசி வாங்க பணம் கூட இல்லை. அப்போ பாஸ்டர் என்கிட்ட சொன்னாங்க, வா எல்லா வீடுகளையும் சந்திக்க போவோம், அப்போ காசு தருவாங்க, அதை வாங்கி அரிசி வாங்கி சாப்பிடலான்னு சொல்லி சொன்னாராம். அப்போ அந்த பாஸ்டரம்மா என்ன சொன்னாங்களாம், அங்கே ஐயோ விசுவாசி வீடு போகண்டாம், விசுவாசி வீட்டு போகண்டாம், சந்தை வெளிக்கு போவோம். சந்தைய கேட்டில் ஒரு டவலை வச்சு 2 பேரும் பாட்டு பாடுவோம், அப்போ காசு போடுவாங்க, அதை எடுத்து அரிசி வாங்கலாம். என்ன பிச்சை எடுக்க வச்சுடுறேன். இப்போ வீடு வீடாக போகிறதும் பிச்சை எடுக்க தானே போறீங்க. அந்த அம்மா டோஸ் கொடுத்தான். பாஸ்டரம்மா சில பாஸ்டரை விட பாஸ்டரம்மா பெஸ்ட்டு, அந்த பாஸ்டரம்மா வாழ்த்தணும் கொடுத்தாங்க கூட. இப்போ என்ன செய்ய சொல்கிறேன், நம்ம 2 பேரும் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. காசு இங்கே வருதா வரலையான்னு பாருங்க. 2 பேரும் நேரம் முழங்கால் போட்டு, ஆண்டவரே, ஆண்டோட வசனம் சொல்லுது, நீதிமானே பசியினால் வருந்த விட மாட்டாங்க. பசிக்குது ஐயா, சாப்பாடு ஊழியத்துக்காக கூப்பிட்டீங்க, பணம் இல்லை, அரிசி வாங்க. ஆனால் ஜெபம் பண்ணோன்னா 2 பேரும் ஜெபம் பண்ணாங்க. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண முன்னால ஒரு கேட்டு வந்துட்டான். என்னப்பா ஐயா, தசோபாகம் காணி கொண்டு வந்திருக்கேன். பார்த்தீங்களா எது மேன்மை? இப்போ இருந்து தூங்குறீங்களா? இந்த மாதிரி என்னாச்சியா? போயிட்டீங்களா பரதீஸ்க்கு? பரதீஸ் போயிட்டீங்களா? நான் சூப்பர் கதை சொன்னேன், இப்படி தூங்கிறீங்களே. ஒரு பொல்லாத ஆவி இங்கே அசைவாடுது. இந்த ஒரு நல்ல மனுஷன் அந்த அம்மாவை போட்டு தூக்க ஒரு ஆவி ஆடிச்சு. அது திட்டினா அந்த அம்மா சுதாரிப்பாயிட்டான், ஜம்ப் பண்ணி இங்கே வந்துச்சு. நான் இனி எங்கே போகுதுன்னு பிறகு சொல்கிறேன். என்ன பொல்லாத ஆவி. அல்லேலூயா. அப்போ நமக்கு தேவைக்கு எங்கே நிற்கணும்?
முழங்கால். ஆண்களும் சரி, பெண்களும் சரி, ஊழியக்காலும் சரி, விசுவாசிகளும் சரி, நம்ம தேவைக்கு என்ன செய்யணும்? ஆசரிப்பு கூடாரம் படிச்சீங்கன்னா தேவ கேர்பீன்கள் நேருக்கு நேர் நிற்கும். அது அன்புக்கு ஐக்கியத்துக்கு ஒருவர் முகம் ஒருவர் பார்த்து நிற்கும். ஆனால் கிருபாசனத்தையே நோக்கி கொண்டு, கிருபாசனம்னா இயேசுவை குறிக்கணும். நம்முடைய ஆதரவுக்கு இயேசுவையே குறிக்கணும். இயேசுவை என்னை நோக்கி பார், என்ன நோக்கி பார். அவரை நோக்கி பார்த்தவர்கள் முகம் வெக்கப்படவில்லை. இப்ப நான் தசமபாகம் கொண்டு விசுவாசி கையில கொண்டு கொடுத்துட்டான்ல, அது மேன்மையா? வீடு விடா போய் இப்ப வந்துட்டாரு 1ஆம் தேதி போல 2ஆம் தேதி போல வந்து பாஸ்டர்மார் 1ஆம் தேதி 2ஆம் தேதி போனா கலெக்ஷனுக்கு வந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. விசுவாசி வாய நான் பட்டிருக்கனே பாடு. நம்ம ஒரு சோதர வீடை சந்திக்க போனா அவங்க மூஞ்ச பார்த்தாலும் தெரியும் தசமபாகம் காணிக்கை வாங்க வந்திருக்காருன்னு. சோத்திரம். அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு வேலை தொழிலெல்லாம் விட்டுட்டு உங்களுக்காக வாசம் எடுத்து கண்ணீர் விட்டு ஜெபிக்க தான் ஊழியக்காரன் வந்திருக்காங்க. அல்லேலூயா. அவ்வளோ ஒரு நாளாக அற்பமாக எண்ணாதீங்க. ஆனால் நான் திட்டுவேன். நான் எங்கள் ஆட்களை நான் திட்ட வேண்டிய அவசியம் இருக்குது. அல்லேலூயா. கள்ள தீர்க்கதரிசிகளையும் பணத்துக்காக நடக்கிற ஆட்களையும் என்ன, நான் எங்கேயும் பணம் கேட்டு இவ்வளோ தந்தால் தான் வருவேன்னு சொல்லி என் ஆட்டையும் பணம் கேட்டு போக மாட்டேன். ஆனால் ஆண்டவர் ஆச்சரியமாக நடத்துவார். அல்லேலூயா. நான் சொன்னால் நீங்கள் ரொம்ப பொறாம விடுவீங்க. அப்படி ஆச்சரியமாக நடத்துவார். அவர் ஒன்றும் குறைவே வைக்க மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒன்றும் குறைப்படலைன்னு சொல்லுன்றார். எனக்கு அந்த வசனம் வாசித்தா கண்ணீர் வந்துடும். உபாகமும் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எடுங்க. அதுல இருக்கு, ஒன்றும் அது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு சொல்லாதீங்க. தங்கங்களே, அது இல்லை இது இல்லைன்னு சொல்லாதீங்க. பஞ்சம் பாடாதீங்க. கர்த்தர் எல்லாம் தந்திருக்கிறார். இல்லை அதில் வனாந்திரத்தில் 40 நாள் 6:3 அதுலேயே தான் இருக்கும். கொஞ்சம் கீழே மேலே பாருங்க. பாவத்தில் தோதுறோம். அதில் 6ஆம் அதிகாரம் அது அது இல்லைம்மா, அந்த உபாகமத்தில் 6ஆம் அதிகாரத்தில் மறந்துட்டேனே. அதாவது ஒன்றும் குறைபடலைன்னு சொல்லுன்னு சொல்லுவார். 3ஆம் வசனமாக படிக்குமாமா? வேண்டாம், நான் சாயங்காலம் எடுத்து சொல்கிறேன். இப்போ நேரம் போயிட்டு ஸ்தோத்திரம். ஒளிரத்தோடும் ஒன்றாய, அதாவது இதில் 2:6 படிங்களேன். 2:6 பார்ப்போம், மாற்றி படிங்களேன். ஸ்தோத்திரம். இல்லையே 6:7 2:7மா 2:7 உன் தேவனாய கர்த்தர் கிரியைகளெல்லாம் நீ ஆசீர்வதித்து வருகிறாய். இந்த பெரிய வனாந்திரத்து வழியாக உன்னை நடத்துவதை அறிவாய். இந்த 40 வருஷம் உனக்கு தேவனாய கர்த்தர் உன்னோட இருந்தார், உனக்கு குறைபடவில்லைன்னு சொல்லு. எல்லாம் தண்ணிக்கு தண்ணி கொடுத்தாரு, மன்னாவுக்கு மன்னா கொடுத்தாரு. ஒரு நாள் இவங்க முறுமுறுத்த பரம் ஒரு நாளும் மன்னா குறையலை. இவங்க தப்பு செய்த பரம் வயிற்றுல அடிக்கலை, எல்லாம் கொடுத்தாரு. சொல்லுங்க, கைப்பிடிச்சு ஒருத்தருக்க சொல்லுங்க, கர்த்தர் இது இந்நாள் வரைய ஒரு குறைவு இல்லாம நான் நினைக்கிறதுக்கு அதிகமா டூ மச்சா எனக்கு ஆண்டவர் செய்கிறார். கர்த்தர் எனக்கு அதிகமா செய்கிறார், எனக்கு அதிகமா செய்கிறார். சொல்லுன்னு சொல்றாரு, கொடுத்துட்டு சொல்றாரு. இதுக்கு அப்பவும் இல்லை தண்ணியும் இல்லை, அப்பவும் இல்லை தண்ணியும் இல்லைன்னு. ஆனால் அப்போ ஒன்றும் இல்லாமல் வேணும். இல்லை இல்லைன்னே சொல்லக்கூடாது. கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறான். இப்போ அவங்க அம்மா சாப்பாடு போட்டு கொடுக்குறான். மம்மி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு மம்மி இன்னைக்கு சொன்னால் இருக்கிறத அவங்களுக்கு இருக்கிறத கூட பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அது மாதிரி கர்த்தர் நல்லவர் நல்லவர் முறுமுறுக்காக கூடாது. ஆண்டவர் தந்ததை இவ்வளவா என்னை நடத்தினீரே ஸ்தோத்திரம்னு சொல்லும்போது இன்னும் அதிகமாக செய்வார். இல்லையா? கர்த்தருக்கு நன்றி ஸ்தோத்திரம் செலுத்தாமல் இருந்ததுனால தான் பிரச்சனை. தூதர்கள் அதனால தான் விழுந்து போனாங்க. கவனிச்சிங்களா? அப்போ தீர்க்கதர்சனம்னு சொல்லும்போது 3 காரியம் சொல்லணும். தீர்க்கதர்சனம் சொன்னால் யார் கள்ள தீர்க்கதரிசி, யார் நல்ல தீர்க்கதரிசி. சில சமயம் உங்கள் சபையில் தீர்க்கதரிசி வருவாங்க, தீர்க்கதர்சனம் சொல்கிற ஊழியக்காரர்களை கூப்பிடுவாங்க. அவங்க கள்ள தீர்க்கதர்சனம் சொல்கிறாங்களா நல்ல தீர்க்கதர்சனம் சொல்கிறாங்களா? 3 காரியம் கவனிக்கும். முதலாவது குற்றத்தை சொல்லணும். சொல்லுங்க, முதல்ல குற்றம். சகோதரி சகோதரி நீ இன்ன குற்றம் செய்து வருகிறாய் என்று சொல்லுவாங்க. அல்லேலூயா. சகோதரனே என்ன குற்றத்தை நீ செய்கிறாய்? குற்றத்தை சொன்னோன்னு பயப்படுவாங்க. இதெல்லாம் இன்னைக்கு தீர்க்கதரிசி குற்றம் சொல்ல மாட்டான். மகனே மகளே, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை அரபியா அனுப்புவார், ஆஸ்திரேலியா அனுப்புவார், அமெரிக்கா அனுப்புவார். எல்லா இடத்துலையும் பிரச்சனை. உன்னை பாதாளத்துக்கு எங்க தான் அனுப்புவாரு? பாதாளத்துக்கு தான் அனுப்புவார். அல்லேலூயா. என்ன மைக்கு பிரச்சனை பண்ணுதோ, இது செல்லு சரியில்லையோ, சரி பரவாயில்ல. அப்போ என்னோட பிள்ளைகளே, நம்ம முதலாவது தீர்க்கதரிசி என்ன சொல்லணும்? குற்றத்தை. 2வது
தண்டனை. சொல்லுங்க, நீ திரும்பாவிட்டால் நான் உனக்கு என்ன தண்டனை கொடுப்பேன். பைபிளில் நம்ம வெளிப்படுத்த 2 அதிகாரம் 3 அதிகாரம் படித்தா, நீ மனம் திரும்ப உனக்கு தவணை கொடுத்தேன், உனக்கும் மனமில்லாமல் போயிட்டு. எந்த மைக்கு நல்லா இருக்கு? இதா அதான் நல்லா இருக்கும் மைக்கு. அது கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு. அது மைக்கு நேற்று கீழே விழுந்துச்சு, உருட்டி கீழே அப்படியே தவறி கீழே விழுந்து, அதனால் அது கொஞ்சம் தகராறு என்னவோ தெரியல. ஆரம்பங்களே. அப்போ முதல்ல என்ன சொல்லணும்? தீர்க்கதரிசி குற்றத்தை, 2வது 3வது ஆசீர்வாதத்தை சொல்லணும். இப்போ வெளிப்படுத்தல 2ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, ஆதி அன்பை விட்டா என்று உன் பேரில் ஒரு குறை உண்டு. அப்போ குற்றத்தை சொல்லியாச்சு, ஆதி அன்பை விட்டுட்டா. ஆதியில் ஜெபம் பண்ண மாதிரி ஜெபம் பண்ணல, வேதம் வாசிக்கல, குற்றத்தை சொல்கிறேன். 2வது விளக்கு தண்டை எடுத்து போடுவேன். அதான் தண்டனை. உன்னை விட்டு உன்னுடைய விளக்கு தண்டை நீ உயர்ந்த இருக்கிற நிலைமையை எடுத்து போடு. விளக்கு தண்டில் விளக்கு இருந்தால் ஹை அதை எடுத்து போடணும், ஒன்று உயர்வை கட் பண்ணிடுவேன்றாரு. 3வது நீ திருந்தினால் நான் என்ன செய்வேன்? ஜீவ விருட்சத்தின் கனியை உனக்கு தருவேன். என்ன ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? ஜீவ விருட்சம். அப்போ 3 தீர்க்கதரிசனம் சொன்னால் எத்தனை சொல்லணும்? முதல்ல, 2வது, 3வது தான். இது முதல்ல இந்த கள்ள தீர்க்கதரிசிலாம் முதல்ல ஆசீர்வாதம். மகனே மகளே கத்தருங்க நான் அங்கனை வைக்கும் இங்கனை வைக்கணும். மலையாள தீர்க்கதரிசியும் அப்படி தான், தமிழ் தீர்க்கதரிசியும் அப்படி தான். கள்ளம் பறையுது இல்லை, கள்ளம்னா பொய் சொல்கிறது. அங்கனை செய்யும் இங்கனை தெய்வம் அங்கனே பறையுது இங்கனே பறையுது. ஒன்றும் பறையாது, இவங்க தான் பறைஞ்சிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. அதனால் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எப்படி இருங்க? எதுக்கு சொல்கிறேன்னா, தேவன் பேர் சொல்லி அழைத்தாருன்னு சொல்கிற விஷயத்துக்கு தான் சொல்ல வந்தேன். அதனால் பேர் சொல்லி ஊழியக்காரங்க எங்களை அழைக்கலைன்னு நினைக்காதீங்க. அல்லேலூயா. அழைக்கலைன்னு நினைக்காதீங்க, நல்லது தான். ஒரு அம்மா, நான் கோயம்புத்தூர் போன ஒரு அம்மா சொன்னா, பாஸ்டர் என் பேரை ஒருத்தரும் கூப்பிடலையே, அழைக்கலையே. ஏம்மா அவங்களை கூப்பிடணுமா? லெட்டர் போடுங்க, யார் கூப்பிடுவாங்களோ லெட்டர் போடுங்க, அந்த லெட்டர் தூக்கி வச்சு உங்களை கூப்பிடுவாங்க போங்கன்னு. உலகங்களே உங்களுக்கு இன்னும் இந்த சென்மங்கள் படித்த அறிவில்லாமல் அடக்கு பாருங்க. பேரை சொல்லி கூப்பிடணுமா? தேவையா? ஆண்டவர் பேரை சொல்லி கூப்பிட்டா பரவாயில்ல. நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படாது. இவங்க தீர்க்கதரிசனம் சொல்லி என்ன ஆக போகுது? உண்மையாக சொன்னால் பரவாயில்ல, குற்றத்தை சொன்னால் காசு கொடுக்க மாட்டானே. கோயம்புத்தூரில் ஒரு சம்பவம் நடந்தது, எனக்கு தெரிஞ்ச தீர்க்கதரிசி. கரெக்டாக தீர்க்கதரிசனம் சொல்லுவார். அடிப்பேன், மகனே நீ லஞ்சம் வாங்குகிறாய். அவர் பெரிய ஆஃபீஸரு, லஞ்சம் நிறையா கிடைக்கும், நீ லஞ்சம் வாங்குறான், உன் வலது கையை ஒடிப்பேன். தீர்க்கதரிசனம் முடிஞ்சது, ஜெபம் முடிஞ்சது. 2 ரூபா காணிக்க கொடுக்கலங்க அந்த வீட்டார். ஏன்? எதனால்? ஆமாம், உன் பிள்ளைகளை அமெரிக்காவுக்கு அனுப்புவேன். 20,000 கொடுத்துருப்பான். 20,000 கொடுத்துருப்பான். எனக்கு பணம் வேண்டாம், உண்மையான தீர்க்கதரிசனம் தான் வேணும். தீர்க்கதரிசி, கள்ள தீர்க்கதரிசிகளை எச்சரிக்கையாக. இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பாஸ்டரே தீர்க்கதரிசி தான். நீங்கள் திருநெல்வேலிக்கும் ஓட வேண்டாம், திருச்சிக்கும் ஓட வேண்டாம், மெட்ராஸுக்கும் ஓட வேண்டாம், பெங்களூருக்கும் ஓட வேண்டாம். உங்கள் பாஸ்டர் தீர்க்கதரிசனமாக இன்றைக்கி பேசணும்னு ஜெபம் பண்ணிட்டு வாங்க, கரெக்டாக பேசுவார் உங்களை. அதாவது அப்போஸ்தலர் 13:1 வாசிக்கும்போது, போதகராயும் தீர்க்கதரிசிகளாயும் அப்போஸ்தலனாயும் பவுல் இருந்தார் என்ன எழுதியிருக்கு. அல்லேலூயா. ஆகவே ஒரு போதகர் யாராவும் இருக்கலாம், தீர்க்கதரிசியாகவும் இருக்கலாம். தீர்க்கதரிசி வாசிங்கம்மா 13:2, சபையிலே பர்னபாவும் சிமியோனும் வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசியாகவும், கை தட்டுங்க, போதகராகவும் இருந்தான். அப்போ ஒரு போதகர் யாராக இருக்கலாம். அதனால் நீங்கள் அடுத்த வாரம் ஜெபம் பண்ணிட்டு வரும்போது, ஆண்டவரே எங்கள் பாஸ்டர் கையில் எடுத்து உபயோகப்படுத்தணும், தீர்க்கதரிசனமாக பேசணும், எங்களோட குறைகளெல்லாம் வெளிப்படணும் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் ஊர் விட்டு ஊர் தீர்க்கதரிசனம் போக கார் செலவாகும், போக்குவரத்து எல்லாம் லாபம். உங்கள் கையில் வெண்ணெயை வச்சுட்டு எவனாவது இந்த கோண புயலாவது நெய்க்கு தேடுவானா? உங்கள் பாசு தீர்க்கதரிசின்னா நீங்கள் ஊராக போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தீர்க்கதரிசனம் வெறி பிடிச்சி அலையுது சிலதுங்க. அது என்ன, என் பேரை சொன்னாலே சிலர் பிடிக்காது. என் தீர்க்கதரிசனத்துக்கு, நான் தீர்க்கதரிசனத்துக்கு விரோதி இல்லை, கள்ள தீர்க்கதரிசியில் விரோதி. அல்லேலூயா. நீ ஏமாத்தாத. உலகத்தில் தான் உலக மனுஷர்கள் ஆளுகளை ஏமாத்துறாங்க. நீ தேவனுடைய பேரை சொல்லிவிட்டு ஆளை ஏமாத்தாத, உள்ளே சொல்லு. அல்லேலூயா. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இப்படி பேரை சொன்னதுக்காக சொன்ன பார்த்துக்கலாம். சரி, அடுத்தது நீங்கள் பாருங்கள்,
இதை கொஞ்சம் நீட்டி பிடிக்க முடியுமா, வாங்களேன். வாரம் அடுத்தது பாவம். அதாவது இவர்கள் செய்த பாவம் ஒரு 22 பாவங்கிட்ட இருக்குங்க. என்ன இந்த தூதர்கள் செய்தது அதை நம்ம இப்போ சொல்ல முடியாது. அல்லேலூயா. முதல் பாவம் பெருமை. சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் முக்கியம் இதுதான். உலகத்தில் தங்கங்களே வெரி குட் அப்படி தான் பிடிக்கணும். ஆமாம், பார்த்தீங்களா? இங்கே கவனிங்க, இந்த காபிரியல் கூட்டம் மிகாவேல் கூட்டம் இங்கே நிற்கிது. தெரியுதாம்மா படம்? ஆமாம், அங்கே உள்ளவருக்கு தெரியாது, தெரியாட்டா பரவாயில்ல. சரி, கேருப் கூட்டம் மேலே ஏறுது. மேலே ஏறும்போது முன்னாலெல்லாம் என்ன பாடிட்டு போனாங்க? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்னு பாடிப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறானுங்க? பெருமை பிடிச்சிட்டல, போவோம் போவோம் மேலே, போவோம் 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 மேலே. தலை திமிரு பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் சொன்னார், எங்கடா போறீங்கன்னு ரியாக்ஷன் அனுப்புனார். முதல்ல இவங்களுக்கு டைம் 2 வார்னிங் டைம் கொடுக்கப்பட்டது. 3வது தான் அவர்கள் வெட்டி தள்ளப்பட்டார். மிகாவேல் கபிரியலுங்க நிற்கிறாங்க. இவங்க கேருப் கூட்டம் ஏறி போகுது பெருமை பிடிச்சி. அவங்க தான் பேயா போனாங்க. ஆண்டவர் பிசாசுகளை உண்டாக்கவில்லை, நல்ல தூதர்களை தான் உண்டாக்குனார். ஆனால் அவர்களில் ஒரு கூட்டமாகிய கேருப் கூட்டம் கெட்டழிஞ்சு பெருமையினால் குட்டிச்சுவராக போச்சு. அது மாதிரி நம்ம பிசாசு அடைந்த ஆக்கினை நம்மளும் அடையக்கூடாது. இந்த மிகாவேல் கபிரியல் சொல்கிறாங்க, ஏறி போகாதீப்பா, ஒரே வார்த்தையில் உண்டு பண்ணினவர் ஒரே வார்த்தையில் நம்மளை அழிச்சு போடுவார், அவருக்கு வல்லமை இருக்குது, ஏறி போகாது. போயா உன் ஜோலியை பார்த்துட்டு இன்னும் கேருப்பு இவங்களை திட்டான். பைபிளில் எழுதலை. அது வழி விலகிறவனுக்கு புத்திமதி விசனமாக இருக்கும். சொல்லுங்கள், ஒருதான் ஆமாம், ஒருவன் வழி விலகி போகிறான்னா அவனுக்கு புத்தி சொன்னான், அவன் போயா அவன் ஜோலி பார்த்து எனக்கு எல்லாம் தெரியும்பான், அவனுக்கு புத்திமதி. அதே மாதிரி தான் இவனுக்கு விசனமாயிருது. ஏன் கூட்டமில்ல அங்கேயா, ஏறு போவோம் போவோம் மேலே போவோம் போகிறோம் மேலே. யார் சொல்ல கேட்கல? காபிரியல் சொல்ல, மிகாவேல் சொல்ல. இதில் ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்குது. என்ன விஷயம் தெரியுமா? அருமை விசுவாசிகளே, ஒரு காரியம். அதாவது இந்த காபிரியல் மிகாவேல் தூதனுக்கு தாழ்மையாக இருக்க முடியுது. சொல்லுங்கள். ஆனால் இவங்களுக்கும் தாழ்மையாக இருக்க முடியுமா முடியாதா? முடியும், முடியும். ஆனால் பெருமை இவங்களுக்கு பெருமைப்பட முடியுமா முடியாதா? காபிரியல் மிகா முடியும். இவங்களுக்கு பெருமைப்பட்டான்னா பேயப்படும். அவன் தெரியும், பெருமைப்பட்டால் சிறுமை தான், தாழ்மையாக இருந்தால் கிருபை தான். அப்போ நம்ம வாழ்க்கை நம்ம கையிலே. இப்போ இந்த கூட்டத்தில் இருந்து நீங்கள் எந்திரிச்சு போய் குடிக்கவும் வெறிக்கவும் வேஸ்தனம் பண்ணோம், உலக ஆசை செயலுக்கு போகவும் முடியும். ஆனால் முடிவு அழிவு. ஆனால் நீதிமானுடைய மரணம் சமாதானம், அவன் முடிவு நித்திய ஜீவன். அந்த முடிவை சிந்தித்து பாருங்கள். எல்லோரும் முடிவை நம்ம டெம்பரவரியாக உலகத்தில் உள்ள ஆசை செயலை சிந்தித்து பெருமையை பெருமைப்பட்டு பேதானே போனால் என்ன பண்ண முடியும்? ஆனால் நம்ம வாழ்க்கை நம்ம கையில். கர்த்தரை குறை சொல்லவே முடியாதுங்க. கர்த்தரை குறை சொல்லுவேன் வேத அறிவு இல்லாதவன். அல்லேலூயா. என்ன அறிவில்லை அவனுக்கு? உலக அறிவும் இல்லை, வேத அறிவும் இல்லை. அதனால தான் கர்த்தர் குற்றமற்றவன். அருமையான விசுவாசிகளே, இந்த காபிரியல் மிகாவேலுக்கு பெருமைப்பட முடியுமில்ல? இவங்களுக்கு தாழ்மையாக இருந்தாலும் கிருபை கிடச்சிது. அவனுக்கும் தாழ்மையாக இருக்க முடியுமில்ல? ஏன் அவன் பெருமைப்பட்டான்? ஒரு கை பார்க்கலான்னு சொன்ன பிறகு அதான் துணிகரமான பாவம். சொல்லுங்கள். அதான் தாவிய சொல்கிறாருல, துணிகரமான பாவத்துக்கும் போது அடியனை விலைக்கு காரணம் சொல்கிறாரு. துணிகரமாக சில செஞ்சால் அவங்களுக்கு மன்னிப்பு கிடையாது. சொல்லுங்கள். அவங்களுக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட தாழ்மையாக இருக்கணும். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையிலே. சொல்லுங்கள். கைப்பிடிச்சோம். உங்கள் கையிலே. சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு பாவம் செய்யவும் முடியும், பரிசுத்தமாக ஜீவிக்க முடியும். பரிசுத்தமாக ஜீவித்த பரலோகம், பாவ ஜீவித்தில் இருந்தால் நரகம். பார்த்தீங்களா? அது உங்களுக்கு தெரியுது. பகுத்தறிவு. இதுதான் சுயாதீன சித்தம். சொல்லுங்கள். சுயாதீன. இப்போ எத்தனை பேர் புரிஞ்சுது நான் சொன்னது? அப்போ எப்படி நடக்க போகிறீங்க? கர்த்தருடைய வழியிலையா, பத்துடைய வழியிலையா, பிசாசின் வழியிலையா? பார்த்துங்க. பிள்ளைகள் புரிஞ்சுதா பாருங்க. இப்போ பாவம் அதான் பெருமை. உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். சொல்லுங்கள். உன்னதமானவருக்கு வடப்புற சீயோன்லே வீற்றிருப்பேன். வடப்புறம்னு சொன்னால் சீயோனை குறிக்கிறது. வடப்புற சீயோன். வடக்குன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? காந்த ஊசி எங்கேயும் நிற்கும்? நார்த் அண்ட் சவுத்தில் நிற்கும். அந்த காந்த ஊசி எதை குறிக்குது? நார்த். தேவன் உத்தரமண்டலத்திலே நிற்கிறாருன்னு காந்த ஊசியை சொல்லிக் கொடுக்குது. அல்லேலூயா. வடக்கு தக்குமா? வடக்குன்னா மேலேன்னு அர்த்தம். உத்தரமண்டலம். அதில் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். அதாவது முதலாளி மேனேஜர் ஆன கதை. சொல்லுங்கள். விடுவானா முதலாளி? கொன்று விட மாட்டான் கண்டுபிடிச்சா. முதலாளி தான். மேனேஜர்
மேனேஜர் தான். உன்னதமானவருக்கு ஒப்பாக இருக்க முடியாது. பரலோகத்தில் நம்ம போனாலும் தூதன் தான், மனுஷன் தான். அல்லேலூயா. அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, பரலோகத்துக்கு நம்ம போனாலும் தாழ்மையாக இருக்கிறவளை தான் அங்கே கொண்டு போவார், பெருமையாக இருக்கிறவளை கொண்டு போக மாட்டார். இல்லை, அங்கே போனால் விளங்காதுன்னு தெரியும். அங்கே பாவமே இல்லாத நாடு. அல்லேலூயா. அதனால் இயேசு சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை எப்போதும் எந்த தாழ்மையான வேலையும் செய்யணும், எந்த தாழ்மையாகவும் நடந்து கொள்ளணும். எல்லாருக்கும் முன்பாகும். மண்டகனம் தான் பெரிய பாவம், பெருமை தான் முதல் பாவம். அதான் பழம் பறித்து சாப்பிட்டது ரெண்டாவது பாவம் தான். ஆனால் பெருமை தான் முதல் பாவம். தூதர்களுடைய பாவம் பெருமை. பெருமை உள்ளவனுக்கு தேவன் ஏற்று நிற்கிறார், ஆண்டவரை ஏற்று நிற்கிறார். இயேசு சிலுவையின் மரணபடியும் தாழ்மையாக இருந்தார். இப்போ இவங்க மேலே ஏறி போகிறாங்க. என்ன போவோம், சீக்கிரம் போவோம், மேலே போவோம், சியோனுக்கு போவோம், மேலே போவோம். எங்கடா போகிறீங்க? என்ன ஆண்டவரை, இடி முழக்கம், மின்னல், ரியாக்ஷன், பூமி அதிர்ச்சி எல்லாம் கிட்டுக்கிட்டுன்னு ஆடுது. இந்த எக்ஸலேட்டரை இப்போ நின்றுச்சு. இந்த படிகள், இந்த பிளேன் ஏற இடத்துல நீங்கள் படியில் ஏறினா கிடுக்கிடுன்னு தூக்கிட்டு போயிடும். இப்போ பார்த்துருக்கீங்களா? ஏறி இருக்கீங்களாமா? ஆமாம், சோத்திரம். சிலர் ஏறலை, சிலது விழுந்து ஏற தெரியாமல் விழுந்து காயப்பட்டு பாடு ஏறிட்டு அப்போ கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அது ஒரு படியில் நின்னால் அதில் நின்றுக்கணும், அதுவே தூக்கிட்டோம். இப்போ அங்கே பஹ்ரைன் போனாச்சுன்னா கிலோமீட்டர் கணக்கில் இருக்குது தூரம். அதனால் அந்த பெல்ட்டில் ஏறி நின்னால் போதும், அது ஏரோப்ளேன் நிற்கிற இடத்துலேருந்து ரொம்ப தூரம் நடக்கணும். அதனால் மக்கள் நடக்க வர முடியாதுன்னு அந்த எக்ஸலேட்டர் வச்சுருக்கான். அது படி கிடையாது, நேராக ஃப்ளைட்டாக அப்படி ஏறி நின்னா போய் இழுத்துக்கிட்டே போயிடும். அப்புறம் கொஞ்சம் நேரம் தரையில் நடக்கணும், கொஞ்சம் நேரம் இழுத்துட்டு போவோம், கொஞ்சம் நேரம் தரையில் நடக்கணும். இப்படி வச்சுருக்காங்க பஹ்ரைனில். அல்லேலூயா. ஆமாம், ஏர்போர்ட்லாம் பயங்கரமாக இருக்கும். இப்படி ஏறி போகிற ஆக்சிலேட்டர் நின்றுச்சு, மேலேருந்து வர்ற வெளிச்சமாக நின்றுச்சு. இப்போ ஆண்டவர் கோவப்படுறாருன்னு இவருக்கு தெரிஞ்சு அப்பமாவது ஆண்டவரே மன்னிச்சுங்க, ஆண்டவரே தெரியாமல் பெருமைப்பட்டுட்டோன்னா அப்பமாவது எக்ஸ்கியூஸ் கொடுத்துருப்பாரு பாருங்கள். ஆனாலும் போவோம், இட்டி முழங்கினாலும் போவோம், மேலே போவோம், சீக்கிரம் போவோம், மேலே போவோம், சியோனுக்கு போவோம், மேலே போவோம். வடபுற சியோனில் வீற்றிருப்பேன். தேவனுக்கு ஈக்குவலாக எண்ணவே கூடாது. தேவன் எவ்வளோ பெரியவர் தெரியுமா? நம்மளை முடிச்சு பார்த்தாரு நம்ம எரிஞ்சு போயிடுவோம். அவ்வளோ அக்னி ஜுவாலை உள்ள கண்களை உடையவர் இயேசு, அவ்வளோ பெரியவர். வரேன் ஏறி போகிறான். ஏறி போனோன்னா எங்கடா ஏறி போகிறீங்கன்னு சொல்லி வெட்டி தள்ளினார். தரையில் விழ வெட்டப்பட்டாயே, தரையில் விழ, உனக்கு கொப்பு முளைக்க கடவுது, உனக்கு வால் முளைக்க கடவுது, உனக்கு கருகருப்பா நீ போவாயாக சபிச்சு வெட்டினார். ஆமாம், முன்னாலெல்லாம் தூதர்களுக்கு வால் கிடையாது. வெட்டி தள்ளின பிறகு பேய்க்கு வால், கொம்பு, பேயெல்லாம் பாருங்க இப்படி வெட்டி தள்ளிட்டார். தரையில் விழ வெட்டப்பட்டாயே சொல்லுங்க. அதுதான் இப்போ மலையாளத்தில் ஒரு சொல்லுண்டு, சொல்லி கொடு, தள்ளி கொடு, தள்ளிக்கலை. சொல்லுங்க, சொல்லி கொடு, தள்ளி கொடு, தள்ளிக்கலை. ஆமாம், இங்கிலீஷில் சொல்ல போனோம் வார்னிங், சஸ்பெண்ட், டிஸ்மிஸ். சொல்லுங்கள், வார்னிங், சஸ்பெண்ட், டிஸ்மிஸ். இப்போ வார்னிங் கொடுத்தாரு, சஸ்பெண்ட் கொடுத்தாரு, டிஸ்மிஸ் பண்ண, எக்ஸ்கியூஸ் கேட்டால், மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பார். இவனு போவோம் இன்னும் வாழை மடக்கி போனானுங்களா வெட்டி தள்ளி போட்டார். அல்லேலூயா. அந்த கூட்டம் தானுங்க என்னது? பேய் கூட்டம், தள்ளப்பட்ட தூதர்கள். அதைத்தான் ஜனங்கள் இன்றைக்கி தெய்வமாக சாசா வணங்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், இன்றைக்கி அதுக்கு தான் அசுத்த ஆவிகள் அந்த அசுத்த வேலைகளை செய்து அங்கே பரிசுத்தம்னு பேயை ஆராதிக்கிற இடத்துல பரிசுத்தமே இருக்காது. சொல்லுங்கள். ஆமாம், எல்லா இடத்துலையும் அது அசுத்தம் தான் இருக்கும். பேயை வணங்குறவன் ஒருத்தன் பரிசுத்தனா ஜீவிக்க முடியாது, ஏன்னா அங்கே பரிசுத்தம் இல்லை. அல்லேலூயா. அது ஆனால் சிலர்கள் நாங்களும் என்ன பேயை ஆராதிக்கிறோம், பின்ன யாரை ஆராதிக்கிற கொஞ்சம் யோசித்துப்பார். அல்லேலூயா. ஆமாம், அன்றைக்கி போரூரில் மீட்டிங் நடத்தினோம். பேயெல்லாம் ஆடிச்சுது, ஜனங்களாம் வந்து கேட்டால் தான் பரலோகம் கிடைக்கும்னு நம்ம ஏன் சொன்னோம்ல, நீ கேட்டல, கேட்கல, வா என்னோட கூட வா, அடித்து தூக்கிட்டு போவோம். அல்லேலூயா. அன்னைக்கு தான் நம்மக்கிட்ட சண்டைக்கு வந்தவன்லாம் ஆடா மாட்டிக்கிட்டோமே, மறுபடியும் தப்பி வைக்க முடியாது. அல்லேலூயா. ஒரு காஞ்சிபுரத்தில் ஒரு மனுஷன் பட்டுத்தறியெல்லாம் வச்சுருக்காரு, பெரிய பணக்காரர். இப்படி இருந்த வேலையில் கடைசியில் ஜெபம் பண்ணுவார் ஒவ்வொரு நாளும். தெய்வமே, யார் தெய்வம்னு தெரியல, ஒரு தெய்வம் இருக்கிறீரு, எனக்கு பரலோகராஜ்யம் வேணும், மோட்சம் வேணும், செத்து போனால் மோட்சம் வேணும்னு சொல்லிகிட்டே படுப்பார். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வந்து நின்று கழுத்து முதல் பாதம் வர ஒரே நிலையங்கி தரித்தவராக நின்று, உண்மையாக நடந்த கதை, வந்து நின்று, நான் தான் பரலோகத்தின் தேவனாய் இயேசு கிறிஸ்து,
நீ என்ன கும்பிட்டாதான் பரலோகத்துக்கு போக முடியும் மகனே, அதுக்கு நான் என்ன செய்யணும், நீங்கள் உள்ள அல்லேலுயா கோயிலுக்கு போ, அங்கே சொல்லி தருவாங்க. நேராக எல்லாம் அடித்து உடச்சி தூக்கி போட்டுட்டு எல்லாம் அவர் வணங்கின தெய்வங்கள்லாம் அடித்து உலகி எத்தனை நாள் வந்து ஒன்றை கும்பிட்டு என்ன பிரயோஜனம், இந்த இயேசுனார் தானே வந்து நின்று சொல்லித்தராருன்னு சொல்லி தூக்கி உடச்சி போட்டு நேரே நேசேன்னு அங்கே ஒரு பாஸ்டர் இருந்தார், அவர்கிட்ட போனார். ஐயா உங்கள் இயேசுனார் நேற்றுக்கு வந்தார்யா. எங்கே இயேசுனாரா? நேற்றுக்கு? ஆமாய்யா, பரலோகத்துக்கு போனோம் மோட்சத்துக்கு போனோம். என்ன ஜெபம் பண்ணுவேன் எல்லா நாளும், அந்த பிரார்த்தனை பண்ணுவேன். இயேசு நேரத்தை வந்து சொன்னார் இந்த அல்லேலுயா கோயிலுக்கு போன்னு சொன்னார். அல்லேலுயா கோயில் நீங்கள் தானே? ஆமாம் நாங்கள் தான். இயேசுனார் உங்கள்கிட்ட தான் வர சொன்னார், என்ன செய்யணும்? அப்போ பாவங்கள் எல்லாம் அறிக்கிட்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து நாங்கள் மீட்டிங் போனேன், பவுல் அப்போஸ்தலனுடைய மீட்டிங். அங்கே பவுல் அப்போஸ்தலன் ஜானி நடத்த போனேன். அந்த மீட்டிங்கில் அவர் அபிஷேகம் பெற்றுக்கொண்டார், பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டார். யார் மெய்யான தெய்வம்? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. கேட்டு பாருங்கள். சண்டைக்கு போகாதீங்க, சாத்தானை கும்பிட்டுக்கிட்டு சண்டைக்கு போகாதீங்க. சாத்தானை கும்பிடுவான் சண்டைக்கு தான் போவான், இயேசுவை கும்பிடுவான் சமாதானமாக இருப்பான். அல்லேலூயா. பார்த்தீங்களா, இங்கே இப்படி யுத்தம் நடந்தது, வெட்டி தள்ளிட்டார். தரையில் விழ வெட்டப்பட்டாயேன்னு சொல்லி தள்ளிட்டார். ஆனால் இவங்க அந்த ஆக்சிடென்ட்லாம் நிற்கும்போது, வெளிச்சம் நிற்கும்போது மன்னிப்பு கேட்டுக்கலாம் போச்சு. பார்த்தீங்களா. அடுத்தது மகிமை. 2 தூதர்கள் இருந்தாங்களா, மிகாவேல் கபிரியல். 2 பேரும் வலது பக்கம் இடது பக்கம் பரலோகத்தில் நிற்கிறான். நம்ம வந்து பரலோகத்தில் ஜெயம் பெற்றவர்களாக இருந்தால் அவங்க வலது பக்கம் இடது பக்கம் தான், நாம் பிள்ளைகள் முன்னால் நிற்போம். பிள்ளைகள் பெரியவங்களா, தூதர்கள் பெரியவங்களா? பிள்ளைகளை தான் பெரியவங்க. நமக்கு தான் மேலான ஸ்தானம் பரலோகத்திலே. ராஜாத்திகளை கேட்குறீங்களா? வேறு எங்கேயும் என்னத்தையாக பண்ணிகிட்டு இருக்காதீங்க. சாத்தா உங்களை கேட்க விட மாட்டான். சாத்தானோட வரலாறு தான் இப்போ கேட்டுக்கிட்டே இருக்கோம். கேட்குதா பின்னால் இருக்கிற அம்மாமார்களுக்கு? அல்லேலூயா. பார்த்தீங்களா, அப்போ பேய் பிசாசு எப்படி வந்ததுன்னு இப்போ சொல்லிகிட்டே இருக்கேன். 2 கூட்டம் தேவதூர்கள் ஜெயம் பெற்றுட்டாங்க பரலோகத்தில். ஆண்டோடைய சிங்காசனத்து வலை பக்கம் இட பக்கம் நிற்காங்க. அப்புறம் என்ன நடக்கு தெரியுமா? தண்டனை. சொல்லுங்கள், தண்டனை. அதாவது இந்த தண்டனை வந்து இந்த புஸ்தகத்தில் ஒரு புஸ்தகம் எடுங்களேன். புஸ்தகத்தில் அந்த எடுங்க, அந்த புஸ்தகத்தில் அனாதி காலம் முதல் நித்திய காலம் வரை அது இது வச்சுருப்பேன். ஸ்தோத்திரம். அதில் புஸ்தகத்தில் அந்த டயக்ராம் போட்டு 8 இடம் மாறி 8வது இடம் நரகத்துக்கு அது போகிறதான சம்பவத்தை அங்கே போட்டிருக்கோம். கொண்டாங்க பார்க்க அவுக்காதீங்க. அது இல்லை, அந்த ஸ்தோத்திரம் கட்டோட கொண்டாங்க. நான் அந்த அவுத்துக்கிறேன், இந்த நேற்று போட்டு கட்டு அவுக்கிறதுக்கு போட்டு படாத பாடு. ரைட் அது அவுக்கண்டா. சரி எடுங்க பரவாயில்ல. அல்லேலூயா. இந்த புஸ்தகத்தில் புஸ்தகம் முந்தி வாங்கினதான் கிடைக்கும் போல் தெரியுது, கொஞ்சம் தான் இருக்குது. சீக்கிரம் வாங்கிங்க இன்றைக்கி நாளைக்கும். ஸ்தோத்திரம். அடுத்த மீட்டிங் வேணாம், வீட்டில் இருந்து அனுப்ப சொல்லிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருக்கிறத கொடுத்துட்டு போகிறேன். அல்லேலூயா. பார்த்தீங்களா, அந்த வரைபடங்கள் எங்கே சிருஷ்டிக்கப்பட்டாங்க, எங்கே தள்ளப்பட்டாங்க. முதலாவது பரலோகத்தில் சிருஷ்டிக்கப்பட்டாங்க, 2வது ஏதேனில் வைக்கப்பட்டாங்க, 3வது அகாதமான பாதாளத்தில் தள்ளுண்டு போனாங்க, 4வது இப்போ ஆண்டவர் வந்து 2ஆம் நாளில் ஆகாய பிரிவு உண்டு பண்ணார். அப்போ இப்போ பிசாசுகள்லாம் எங்கே கிடக்குது? பொல்லாத ஆகாய மண்டல சேனையாக கிடக்குது. 4வது. 5வது இயேசு பரிசுத்தவான்களை மேலே எடுக்கும்போது பிசாசுகள் கீழே மிகாவேல் தூதனால் வெட்டி கீழே தள்ளப்படுவான். 5வது. 6வது ஆண்டவர் 1000 சரசாட்சிக்கு பூமியில் வருவார். 6வது இந்த பிசாசுகள் நேராக பாதாளத்துக்கு அனுப்புவார். பாதாளம் பூமிக்குள்ளே இருக்குது, அதுக்கு அனுப்புவார். அங்கே 1000 வருஷம் முடிஞ்ச வரும். வெளியே 7வது கோகுமாக யுத்தம் நடக்கும்படி அங்கே வரும். கோகுமாக யுத்தம் நடக்கும்போது பிசாசுகளும் அவன் தூதரணும். 8வது நரகத்துக்கு போகும். இந்த 8 இடம் கவனித்து படிச்சிங்கன்னா, இந்த ரூட்டு புக்கு வசனம் ரூட்டு பேராகிராஃப் எல்லாம் போட்டிருக்கோம், கவனித்து படிச்சிங்கன்னா தெரியும். நீங்கள் வாங்கி 5 புத்தகம் 100 ரூபானா டெட்ஷிப். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா செலுத்துங்க. ஆமாம். இப்போ தோத்திரம், நீங்கள் முழு நேரமாக ஊழியம் செய்கிறீங்கல்ல, உங்கள் பாஸ் ஐயா கூட முழு நேரம் வேலை செய்கிறீங்களா? சரி, வேலை செய்கிறாரு. என்ன வேலை செய்கிறீங்க? விவசாயம். ஸ்தோத்திரம். அந்த சாயம் தான் நல்ல சாயம். ஆமாம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உடன் ஊழியத்தை செய்துட்டு விவசாயம் செய்கிறார், நல்லது தான். ஆண்டவருக்கு உற்சாகமாக ஒரு அல்லேலூயா செலுத்துங்களேன். இப்போ பிசாசுகள் 7 இடம் மாறி 8வது இடம் எங்கே போகுது? வெளிப்படுத்தல் 20:10 வாசிங்களேன். அக்கினி கந்தம் எறிகிற கடலிலே பங்கடைந்தான். மேலும் பிசாசானவன் மிருகமும் இடமாகிய, பார்த்தீங்களா, மிருகமும் கள்ளத்தீர்ச்சியும் இருக்கிற இடமாகிய. அதுக்கு முன்னால் அந்த அர்மோதன யுத்தத்தில்
முதல்ல நரகத்துக்கு போகிறவன் அந்திகசும் கள்ளத்திற்கு அவங்க இருக்கிற இடமாகிய கந்தம் எரியிற அக்னி கடலில் பிசாசு, கடைசியில் பிசாசுகளுக்கு அவங்க கூட்டத்துக்கு நரகம். அதனால் அவன் அடைஞ்ச ஆக்கினே நீங்கள் அடைஞ்சிடக்கூடாது. அதனால் இது உங்களுக்கு புத்தியாக சொல்கிறோம். அடுத்தது கொஞ்சம் இந்த இது பிடிங்களேன். ஆண்டவரே, ஒரு நாளைக்கு ரோட்டில் நான் நடந்து போயிட்டே இருக்கேன். அப்போ ஆண்டவரே என்கிட்ட ஒரு காரியத்தை ஏவுனார். உலகத்தில் 2 பாட்டு உண்டுன்னு சொல்லுன்னார். ஒன்று ஐயையோ பாட்டு, இன்னொன்று ஐயையோ பாட்டு, இன்னொன்று அல்லேலுயா பாட்டு. ஒரு பாட்டு என்னது? ஐயையோ பாட்டு, இன்னொன்று அல்லேலுயா பாட்டு. 2 பாட்டில் ஒரு பாட்டு எந்த பாட்டு உங்களுக்கு வேணும்? அல்ல அந்த பிசாசுகளுக்கும் அவன் சேனைக்கும் என்ன பாட்டு? ஐயையோ பாட்டு. பார்த்தீங்களா? இந்த பாருங்க, இந்த கூட்டத்தில் நஷ்டம்னா இந்த மத்தியில் இந்த பேய்கள் கிடக்குது, சுற்றி வர எல்லா பிசாசுகளும் கிடக்குது. இந்த பிசாசுகள் அது கோடான கோடி தூதர்கள் உண்டு பிசாசு கூட்டத்துலேயும். ஆமாம், கோடான கோடி பேய்கள் உண்டு. கண்ணை முடிச்சிங்களாம்மா? இந்த பாரு, புத்திராவி அந்த அம்மாவுக்கு வந்துச்சு. அவர்கிட்ட ஜம்ப் பண்ணி இந்த அம்மாவுக்கு போயிட்டு, என்னம்மா பக்கத்தில் இந்த பாருங்க பேய் சொல்லுது, ஓ என்னால் நீங்கள் கட்டிங்க, உங்களால் நாங்கள் கட்டோம், நான் கட்டேன்னு சொல்லி இந்த பேய்கள் இப்போ ஒன்று ஒன்றா சொல்லுது. நீங்கள் ஐயையோன்னு சொல்லணும். தங்கச்சிமார் விளையாடாதீங்க, நல்ல கவனமாக கேளுங்க. தம்பிமார் ஒன்று ஒன்றா சொல்லுவேன், ஐயையோன்னு நீட்டி சொல்லணும். முதல்ல பாவிகளுடைய பாட்டு என்னங்க? பாவிகள் ஐயையோ சொல்கிறது. குடிச்சு 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 குடல் புண்ணாச்சே நீட்டி சொல்கிறீங்க. எந்த குடிகாரம் கேட்குறானோ தெரியல. ஸ்தோத்திரம். ஸ்மோக் பண்ணி பண்ணி நுரையீரலில் துவாரம் விழுந்துருச்சே நீட்டி சொல்லுங்க. ஐயோ அப்படி சொல்கிற மாதிரி, ஐயோ சொல்கிற மாதிரி சொல்ல வேண்டாமா? சரி, குடிச்சு குடிச்சு சீரழிஞ்சு போனே, குட்டிச்சவர் ஆனேனே, எல்லா பணமும் தீர்ந்துது, மனைவி மதிக்கலையே, பிள்ளைகள் மிதிக்குதே, கண்டவன் காரி துப்புறானே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இது யார் பாட்டு? பாவியோட பாட்டு. நரகன்னு சொல்கிறாவுளே, போகிறதுக்கும் பயமாக இருக்க. ஐயோ சொல்லுங்க. ஐயோ எல்லாம் பாவி. இந்த பாட்டு ஐயையோ பாட்டு உங்களுக்கு வேண்டாம், அல்லேலூயா பாட்டு தான் வேணும். இப்போ பிசாசுகளுடைய ஐயையோ சொல்லலாமா? நீட்டி சொல்லுங்கள். ராத்திரி உங்கள்கிட்ட வருவான் பிசாசு, நீ ஏன் சொல்லலை என்ன உங்கள்கிட்ட ராத்திரி கேட்பான், பயந்து போய் தானே சொல்லலைன்னுப்பான். இப்போ ஜன்னல் பக்கத்தில் அங்கே இங்கே வந்து நிற்பான், யாரெல்லாம் சொல்லலைன்னு பார்த்துட்டு நிற்பான். சரி, சும்மாலா சியோனுக்கு போனோம், ஐயோ இப்படி சீரழிஞ்சு போனோமே, நல்ல பேரை இழந்துட்டோமே, இப்படி நாசமாக போயிட்டோமே, புறாச்சிறகு போல் இருந்தவன் வவ்வால் சிறகா மாறிட்டோமே, வெள்ளிச்சிறகுமா வெள்ளையே இருந்த புறாச்சிறகு போல் இருந்தது இப்படி வவ்வாலாக மாறிட்டோமே, நாய பேயன்னு சொல்கிறாவளே, நல்ல பேரை இழந்துட்டோமே, இப்போ எல்லாரும் எங்களை அவமதிக்கிறாங்களே, கரிப்பான தூர் போல கருத்து போனோமே, தங்க கலரில் இருந்த நாங்கள் இப்படி கெட்டு போனோமே, இனி பரலோகத்துக்கு போக முடியாதே, நல்ல மன்னாவை இழந்தோமே, என்ன காலம் முழுதும் நரகத்தில் அல்லவா கிடக்கணும். நீ சொல்லி சொல்லி தளர்ந்து போயிட்டீங்களோ இன்னும். நல்ல நீட்டி சொல்லாண்டாமா, காலம் முழுதும் நரகத்தில் கிடக்கணுமே, கொஞ்சம் பேரை எப்படியாவது நரகத்துக்கு கொண்டு போகணுமே, அதுக்கு தான் பிளான் பண்ணிகிட்டு இருக்குது அது பிசாசு. எப்படியாவது ஆட்களை எங்கே கொண்டு போகணும்? நரகத்தை. அதுக்கு தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கு. ஆட்களை என்ன பாருங்க, அதுவும் உங்கள் ஊர் சங்கமாக ஆளுகளை சேர்க்குது பிசாசு. எங்கே பார்த்தாலும் ரோட்டில் இந்த பக்கம் பார்த்தாலும் பேய், அந்த பக்கம் பார்த்தாலும் பேய். அடப்பா, அல்லேலூயா. இயேசுநாதர் சமூகத்தை காணவே இல்லை. தோத்திரம். அல்லேலூயா. அதனால் அல்லேலூயா பாட்டு வேணுமா ஐயோ பாட்டு வேணுமா? ஒரு பிள்ளை பிறந்தது, திடீர்னு இறந்தது. 6 மணி நேரம் தான் உயிரோடு இருந்தது. நடந்த சம்பவம். பிள்ளையக்கு குழி தோண்டமே ஓடி குடிக்காரன் பாஸ்டர் அடக்கம் பண்ணார். 6 குடிகாரன் விடிய காலத்தில் ஒரு அன்னைக்கு ராத்திரி ஒரு சொப்பரமாக தான் அந்த பிள்ளை எடுத்து போட்ட குழியில் போட்ட சட்டையை எடுத்து போட்டு அல்லேலூயான்னு பறந்து போயிடுச்சு. எங்கே? பரலோகத்துக்கு. நடந்த சம்பவம். அப்போ விடிய காலம் மனைவி எழுப்பி, இந்த பாரு அந்த அம்மாவுடைய பிள்ளை செத்து போச்சு, நான் குழி தோண்டினேன், பாஸ்டர் அடக்கம் பண்ணாரே, அந்த பிள்ளை சட்டையை எடுத்து போட்டு அல்லேலூயான்னு போகுது பரலோகத்துக்கு.
நீ அந்த அம்மாட்ட அழாதீங்க, அது பரலோகத்துக்கு போயிட்டு அந்த பிள்ளைன்னு சொல்லு. நேரம் அந்த அம்மா வந்தா, பிள்ளைய பெற்ற தாயிட்ட, ஏம்மா நீ அழாதீங்கம்மா, உங்கள் பிள்ளை பரலோகத்துக்கு போயிடுச்சு, எங்கள் குடிகார புருஷன் கூட இப்படி ஒரு சொப்பனம் பார்த்து சொல்லு. ஆமாம்மா, என் புருஷன் என் பிள்ளை பரலோகத்துக்கு போகணுன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் புருஷன் குடிகாரன் எங்கே போவான், அவனை மீட்டிங் போக சொல்லி ரட்சிக்கப்பட்டு ஆண்டோட பிள்ளையாக மாற சொல்லுன்னு அந்த அம்மா சொல்லிவிட்டாவ. அப்போ சிறு பிள்ளையில செத்து போனேன், லேலியான்னு போகுது. என்ன அடப்பேன். அல்லேலூயா. உங்களுக்கு அல்லேலியா பாட்டு வேணுமா, ஐயையோ பாட்டு வேணுமா? இப்போ நம்ம அல்லேலியா பாட்டு பாடலாமா? தங்கத்தெருவில் நடப்போமே, வெண்ணுடை உடுத்திருப்போமே. சிலர் சொல்லவே இல்லை, போக மாட்டீங்களையா? யோ, சிலர் வாயை மூடிட்டு இருக்கீங்க, சொல்லுங்களையா, சொன்னால் தான் போக முடியும். சிலது தச்ச வாயை தச்ச கயிறு இன்னும் அறுக்கலை, நல்லா உச்சாம அல்லேலியாவது. ஐயையோ சொல்லாண்டாலும் பரவாயில்ல, ஐயையோ அல்லேலியாவது சொல்லணும்ல. தோத்திரம். அல்லேலூயா. மன்னா சாப்பிடுவோமே, இயேசுடைய கரம் பிடிச்சு நடப்போமே, தங்க தெருவில் நடப்போமே. எனக்கு ஒரு சொந்த வீடு அங்கே உண்டு, அங்கே சிங்காசனம் உண்டு, அங்கே ஜீவவிஷ கனி உண்டு, அங்கே புது பாட்டு உண்டு. ஊமச்சாமிகளை 2 பேர் 3 பேர் இருக்காங்க, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். சண்டை பட எதடா பண்ண சண்டைன்னா சத்தம் படல. ஆண்டவருக்கு அல்லேலியா சொல்லணும், வாய் திறக்காது. பேய் எவ்வளோ தூரம் கட்டி வச்சிருக்கான் பாருங்க. அல்லேலியா சொல்ல சொல்ல தான் விடுதலை. எங்கள் எரிகோ கோட்டை எதனால் விழுந்தது? அதுதான் அல்லேலியா தான் துதி. அதான் கோட்டை விழணும்னா துதிக்கணும்ல. இப்படி தின்னச்சோறு செமிக்கிறதுக்கு இப்படி சத்தம் போட சொல்கிறீங்களா? அதுக்கு அழகாக சீரணிக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. அல்லேலியா பாட்டு வேணுமாம்மா? ஐயையோ பாட்டு வேணுமா? ஓமனான்னு ஒரு பிள்ளைகிட்ட ஒருத்தர் கேட்டாராம், ஓமனா உனக்கு நரகத்தில் ஐயையோ வேணுமா, பரலோகத்தில் அல்லேலியா வேணுமா? நரகத்துக்கு ஆள் வேண்டாமான்னாலாம். கொழுப்பை பார்த்தீங்களா? நரகத்துக்கு ஏன்னா அவளுக்கு நரகத்தில் கொஞ்சம் பேர் தான் போவாங்க, இவளும் சப்போர்ட் பண்ண போகிறாளோன்னு கொழுப்பு ஏறி சுற்றி இருக்கு பாருங்க. சிலருக்கும் அப்படி தான். என்ன செய்ய? இப்படி ஐயையோ பாட்டு, அல்லேலியா பாட்டு. இப்போ இந்த சாட்டை அவுத்து போடுங்க. 7 தூதர்கள் செய்கிற 7 நன்மைகள், 7 ஆசீர்வாதங்கள் சொல்லிவிட்டு, 7 தீமைகள், 7 நன்மைகள் சொல்லிவிட்டு ஃபஸ்ட் பீரியட் முடிச்சுட்டு 5 சாட்டு இப்போ கட்டிட்டு நீங்கள் அதுக்குள்ளே ஜூஸ் குடிச்சிருங்க. மணி என்ன ஆக போகுது? 12 ஆக போகுது. 4 மணி நேரம் இருக்குது. அது நீங்கள் ஜூஸ் குடிச்சிட்டு வாங்க, நாங்கள் அதுக்குள்ளே கட்டிடுவோம். இப்போ இந்த 7 சம்பவம் பார்த்துருவோம். தம்பி ஏதாவது அவுத்து போடுங்க ராஜா. அவங்க அல்லேலூயா, எல்லாம் அவுத்து தள்ளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட். அல்லேலூயா. தூதர்கள் செய்கிற 7 நன்மைகள், பிசாசுகள் செய்கிற 7 தீமைகள். முதல்ல பிசாசு என்ன செய்கிறான் தெரியுமா? மனுஷனை கட்டி காவலில் போடுறான். மனுஷனை கட்டி காவலில் போடுறான். அது அவருங்கய்யா, அவுத்து விடுங்க ராஜா, அது அவங்க. சரி, சுருக்கு போட்டு அவுத்தினே டக்குன்னு வளர்த்துடலாம். ரைட், பரவாயில்ல. பிசாசு முதலாவது இந்த முதல் படத்தை பார்த்தீங்களா? நேரம் போயிட்டே இருக்கிறது தான் கட்டி பேதுரை கட்டி காவலில் வச்சுருக்கான். தேவதூதன் சிறைச்சாலைக்கு வந்து அவ்வளோ விடுவிச்சிட்டார். அல்லேலூயா. உங்களை பிசாசு கட்டி காவலில் வைக்கணுமா? தேவதூதர்கள் உங்களை விடுங்க 2 சேர்ந்து வருது. அல்லேலூயா. ஒன்றை விடுங்கய்யா. இழுங்க. சோத்திரம். இழுங்க பார்ப்போம். இதில் ஏறி அவங்க அதையும் இழுத்து கட்டுங்க. சோத்திரம். அல்லேலூயா. சாசுகள் மனுஷனை கட்டி காவலில் போடுது. தேவதூதர்களோ இந்த இதில் பட்டு இருந்து அவுத்து விடுங்க. அவ்வளோ இறங்குங்க, பிற பார்த்துக்கலாம். இறங்குங்கள. இதை இழுத்து கட்டுங்க, இங்கே இழுத்து கட்டுங்க. ஏயா இங்கே இழுத்து கட்டுங்க. தோத்துறோம். அல்லேலூயா. சரி. என்ன பாடு பார்த்தியா? ஒரு ஊரில் இப்படி தான் அகலமாக ஜெப வீடு கட்டினா சந்தோஷம். அந்த அகலம் கூட இங்கே இல்லை, படாத பாடு. ஐயா இதை கொஞ்சம் பிரித்து பிடிங்க. எப்படிங்க? பிசாசு பேதுருவை பிடிச்சி காட்டுங்க. சத்தியலா. தோத்திரம். வெரி குட். பார்த்தீங்களா? பிசாசு பேதுருவை தெரியுதா? அங்கே பேதுருவை கட்டி காவல் தேவதூதன் விடுவிக்கிறார். தம்பி யாராவடியா வாயா. எல்லாம் நேற்று உள்ள பயல்கள்லாம் எங்கே போனான்னு இன்னைக்கு பாஸ்டர் காப்பி தரமாட்டாருன்னு வரலையோ என்னவோ. ஸ்தோத்திரம். உன் பேர் என்னையா? ஜோஸ்வா. சரியான பேர். நீ வா. நீ வாடே. இங்கே அவன் இருக்கான், பின்னால் இருக்கான். வா பின்ன. நீ வா. இல்லை அவன் பின்னால் ஓடியா. ஒரு விஷயம்
ஏன் இவனை கூப்பிட்டு நிறுத்துறேன், அவனை ஏன் கூப்பிட்டு நிறுத்தினேன், பிறகு உங்களுக்கு இந்த ரகசியம் தெரியும். உன் பேர் என்ன அப்போ? டேனியல். சரி, எட்வின் டேனியலா, ரைட். உன் பேர் என்னையா? யோசுவா. சரி, பிசாசு மனுஷனை கட்டி காவலில் போடுவான், தேவதூதர்கள் பிடிப்பான். அதான் பாயிண்ட். வசனம் எல்லாம் அதில் இருக்குது. சரி, இன்னொன்று, இப்போ காணிக்க கொடுக்கூடாமல் கையை கட்டுவான் பிசாசு. தோத்திரம் பண்ண விடாமல். ஏன் தோத்திரம் பண்ண விடலை? வாயை கட்டியிருக்கான். தோத்திரம் இருதயம் திறக்க விடாமல், வசனம் கேட்க விடாமல் செவி அடைப்பான். இவனை கட்டுகிற வேலையை தான் பிசாசுக்கு. நம்ம சாத்தானை கட்டிடணும். சொல்லுங்கள். இந்த புஸ்தகம் சேல்ஸுக்காக சொல்லலை, கட்டி நாங்கள் பார்சல் பண்ணி கள்ளக்குறிச்சிக்கு அனுப்பிடுவோம். நீங்கள் வாங்கலைன்னா போயிடும். தோத்திரம் ஒரு திரும்பலாம் அனுப்ப மாட்டோம். பார்த்தீங்களா, இந்த புஸ்தகத்தில் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? பிசாசு ஸ்தோத்திரம் பண்ணாதவங்கள எப்போ வேணாலும் அடிக்கலாம். கட்டி எப்படி காவலில் போடுவாங்க. காலையில் எந்திரிச்சோன்னா பிசாசுல நம்ம கட்டணுமா? சாத்தான் சபையார் சொல்கிறான், ஒரு பாஸ்டர் காலையில் எந்திரிச்சு இயேசு நாமத்தில் பிசாசின் கிரிகளை கட்டுகிறோம், சாத்தான் சபையுடைய கிரிகளை அழிக்கிறோம், கட்டுகிறோம்னு சொன்னால் அன்றைக்கி எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு பிசாசுடைய சாத்தான் சபையார் எழுதுகிறான். எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. காலையில் நீங்கள் எந்திரிச்சு என்ன செய்யணும்? ஆமாம், ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிச்சுட்டு இயேசு நாமத்தில், உங்களுடைய நாமத்தில் எங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற அந்தகார சக்திகளை கட்டுகிறோம். சொல்லுங்கள், அந்தகார சக்திகளை கட்டுகிறோம், பிசாசின் கிரைகளை செயலிழக்க பண்ணுகிறோம். எப்படி நீ ஜெபம் பண்ணிங்கன்னா சாத்தான் சபையார் என்ன சொல்கிற இந்த புஸ்தகம் படித்து பாருங்கள். படிக்க தொடங்கிட்டீங்களா? நேற்று போன நேரமே இல்லைப்பா. தலையணைக்குள்ளே வச்சு தூங்க பேய் வராது. ஏன்னா தோத்திரம் வாசிக்கத்திலாம் பிள்ளைகள்கிட்ட சொல்லி வாசிக்கத்தை கேட்கணும். என்ன தோத்திரம் பிள்ளைகளுக்கு என்ன காசு கொடுத்து லஞ்சம் கொடுத்து வாங்க வாசிங்க. இந்த பிசாசோட ஆட்கள் சொல்கிறாங்க, எங்களை ஊழியக்காரங்களும் விசுவாசிகளும் கட்டுக்கிறாங்க, எங்களால் ஒன்றும் செய்ய. நம்ம சில வீட்டுக்கு போனால் நாய் குலைக்கும். நாய் குலைக்குது, கடிச்சிடும், பிடிச்சி கட்டுனா நமக்கு தைரியம் வருதில்ல. அதே மாதிரி நம்ம இயேசு நாமத்தில் பிசாசை என்ன செய்யலாம்? கட்டலாம். அப்புறம் நம்ம கம்பெனிலேயோ தொழில் கூடங்களிலோ ஊழியங்களில் கிரியை செய்ய முடியாதான். அந்த சாத்தான் சபையார எழுதியிருக்காங்கயா, நாங்கள் சொல்ல, அவனே எழுதுறான். எங்களால் ஒன்றும் செய்ய முடியல. இயேசு நாமத்தில் ஒவ்வொரு நாளும் கட்டணுமா? சொல்லுங்கள். காலையில் எந்திரிச்சோன்னே இந்த நாயையும் பேயையும் கட்டணுமா? அப்புறம் கம்பெனியில் வீட்டில் சண்டை வராது, பலவிதமான காரியங்கள் நஷ்டம் வராது, பிரயாணத்தில் ஆக்சிடெண்ட் வராது. இதெல்லாம் கட்டி ஜோம் பண்ணி இதை எல்லாம் கொண்டு வரது இந்த பேய் தான். வழங்கதான் உங்களுக்கு. சரி, ஆண்டவருக்கு ஒரு அலுவலியாக செலுத்துங்க. பிசாசு மனுஷனை கட்டி காவலில் போடும், தேவதூதர்களோ விடுவிக்கிறாங்க. பார்த்தீங்களா, கட்டுகள்லாம் விடுவிக்கிறாங்க. ரெண்டாவது விஷயம், ஐயா வாங்க தோத்திரம். ரெண்டாவது விஷயம், பிசாசு மனுஷனை பயப்படுத்துவான். தேவதூதர்கள் தேற்றுவாங்க. பாருங்கள், பிசாசு பயப்படுவாங்க. டேய் பாரு, இந்த பாரு, இவன் பயந்துட்டான். யோசுவா உன்னை பாரு, நான் என்ன பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன், இப்படி பயப்படுத்துவான் பிசாசு. தேவதூதன், ஏய் பயப்படாதையா, தூதர்கள் பிசாசு 10ன்னா தூதர்கள் 20. பிசாசு 1 லட்சம்னா நாங்கள் 2 லட்சம் வருவோம். ஏன் பயப்படுறேன்? பிசாசுக்கு பயப்படுறேன். எத்தனை பேர் சொல்கிறீங்க பிசாசுக்கு பயப்பட மாட்டேன்னு? அல்லேலூயா. பிசாசு வேலை முதல்ல என்னது? கட்டுகிற வேலை. ரெண்டாவது பயப்படுத்துகிற வேலை. ஆனால் தேவதூதர்கள் முதலாவது விடுவிக்கிறாங்க, ரெண்டாவது தேற்றுக்கிறாங்க. பயப்படாத. தேவதூதர்கள் போய் மரியாள்கிட்ட மற்றும் மரியாள்லாம் கல்லறைக்கு போனாங்க. பயப்படாதீர்கள், நீங்கள் இயேசுவை உயிர்த்தெழுந்தார், சந்தோஷமாக கலீலியாவுக்கு போங்க. ஆனால் தேற்றுக்கிறாங்க. தேற்றும் தூதர்கள். பிசாசுகளோ பயப்படுத்துகிறாங்க. அல்லேலூயா. பிசாசுகள் கட்டுகிறது, தேவதூதர்கள் விடுவிக்கிறாங்க. மூணாவது பாருங்கள், ஆக்சிடெண்ட்டுகள். விபத்து வர காரணமே இந்த பேய்கள் தான். அல்லேலூயா. நான் பாருங்கள், ஒரு நாளைக்கு நான் டீசல் புல்லட்டு 18 வருஷம் வச்சுருந்தேன். டட்டான பணகுடி பைபாஸில் வந்துட்டு இருந்தேன். ஒருவன் செங்கல் சூளைக்கு போகிறேன்னு நம்மளையில் சூளையில் வச்சுட்டான், டப்புன்னு உள்ளே வந்துட்டான். என்ன செய்ய, 55 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகிறேன். டபார்னு மேலே மோதி அவன் கீழே, சைக்கிள் அந்த பக்கம், அவன் அந்த பக்கம், நான் அந்த பக்கம், புல்லட் அந்த பக்கம், 4 வாக்குலையும் கிடக்கு. புல்லட் ஓடிட்டே டட்டன்னு ஓடிட்டே இருக்கு. அங்கேருந்து லாரி வருது. 2 பகுதியிலையும் பணகுடியில் இந்த பக்கம் அந்த பக்கம் ஆள் நின்று, ஐயோ இந்த பிரசங்கியார் செத்தாருடா, அதோ லாரி வருது, வண்டி கிடக்குதே, ஐயோ இந்த பாஸ்டர் தொலைஞ்சாருடான்னு சொல்லி 2 பக்கம் உள்ளே வந்தால் வண்டி படிக்கும் அவருக்கு மேலே. அதனால் நான் உள்ள அங்கே வண்டி வர சத்தம் எனக்கு கேட்குது, கீழே கிடக்கிறேன். ஆண்டவரே என் ஊழியம் முடிஞ்சிச்சு, என்னை பரலோகத்துக்கு எடுத்துக்கங்க, நான் ஜோமிட்டு கிடக்கேன் கீழே ரோட்டில். அங்கேருந்து லாரி வருது. எப்படி இந்த ஆள் பிழைச்சா பிழைக்கட்டும்னு எப்படி திருப்பி ஒரு டேன் பிடிச்சி ஒரு அடி அடிச்சான் பாருங்கள் லாரிக்காரன்.
அது தலைக்கு வந்தது, தலைப்பாவோட போச்சுன்பாங்களே, இப்படியே முடியல லேசாக உரைச்சிட்டு போகுது. பேக் வீல் டயர். 2020 நடந்தது. 24 வருஷம் என்னை உயிரோடு வச்சுருக்காரு. இந்த பிசாசு என்ன கொல்ல நினைக்கிறது. இன்றைக்கும் கூட எப்படியாவது என்னை கொல்லணும்னு நான் சாத்தான்ட்டு சவால் விடுவேன். டேய் சாத்தான, இந்த பாரு நாய, தேவன் என்ன உயிரோட வைக்கிற அந்த நாளில் 5 நிமிஷத்துக்கு முன்னே கூட நீ என்ன கொல்ல முடியாது. என் ஜீவன் கிறிஸ்துக்குள் மறைஞ்சிருக்கு, அதான் உண்மை. நீ என்ன கொல்ல முடியாது. 17-18 ஆக்சிடெண்ட்டுகள் எனக்கு வந்துருக்குங்க. சாவு ஆக்சிடெண்ட்டு. ஒரு நாளைக்கு புல்லட் ஓட்டிகிட்டு போகிறேன், எல்லாம் சொல்ல முடியாது. ஃப்ரண்ட் வீல் பஞ்சர் ஆகிடுச்சு. பின்னால் எங்களை விரட்டிட்டு வரான் பஸ்ஸு. அவனுக்கு முன்னே நாங்கள் போகிறோம், டட்டாட்டு போகிறோம். மீட்டிங் நேரம் ஆச்சுன்னு ஃப்ரண்ட் வீல் பஞ்சர் ஆகினா கண்ட்ரோல் பண்ண முடியாது. இழுத்துக்கிட்டு ரைட் ஹேண்ட் சைடு போயிடுச்சு. ரைட் ஹேண்ட் சைடு போனோன்னா போய் அடுத்த செகண்டில் எது வருது? பஸ்ஸு. இல்லைன்னா பஸ்ஸில் அடிபட்டா அன்றைக்கி போயிடுவோம். அதில் இன்னொன்று, பின்னால் என் உடன் ஊழியக்கார தம்பி இருந்தார். யோ ஃப்ரண்ட் வீல் பஞ்சர் ஆகிடுச்சு, நான் குதிக்க போகிறேன், நீயும் குதிச்சிருன்னு. 2 பேரும் குதிச்சிட்டோம். வண்டி போய் மரத்தில் முட்டி நிற்கிது. கதை கிடையாது, சினிமாவும் கிடையாது, நடந்த சம்பவம். அப்படி 17-18 ஆக்சிடெண்ட்டில் நான் அன்றைக்கி உயிரோடு இருக்கேன். ஒரு ஆக்சிடெண்ட்டு பஸ் ஆக்சிடெண்ட்டு. அல்லவையா கை உடஞ்சிச்சுன்னு சொன்னேனே. விடிய காலம் அந்த மேலூர் பக்கத்தில் விநாயகபுரம்னு ஒரு ஊர். அந்த ஊரில் டேர்னிங்கில் போனானா தூங்கிட்டான் மனுஷன். டிரைவர் டமடமனு கேட்டுது. புளிய மரத்தில் புளியங்க பறிக்க போயிட்டாரு டிரைவரும் காலி, கான்ட்ராக்டரும் காலி. அல்லவையா பின்னால் அம்மா மாதிரி இருக்காங்க. ஐயா நான் என் கை உடஞ்சிச்சேன்னு சொல்கிறேன். ஐயா எங்களை காப்பாற்றுங்க, என் கையே உடஞ்சி போச்சும்மா, உங்களை எப்படி காப்பாற்றுங்க? ஐயா அப்படி பிசாசுலாம் ஆக்சிடெண்ட் ஆகும். தானியில் தூக்கி கவியில் போட்டாங்க. ஆனால் என்ன நடந்தது? தேவதூதன் வந்தார். சிங்க கவியிலே அந்த சிங்கத்துடைய வாயை கட்டி போட்டாங்க. அல்லேலூயா. பிசாசுகளுக்கு ஆபத்து உண்டாக்குற வேலை, தேவதூதலுக்கு காது. உங்கள் வீட்டில் இன்றைக்கி தேவதூதல் வருவாங்க. உங்கள் எத்தனை நம்பர்கள் இருக்கீங்களோ அத்தனை தூதர்கள் வருவாங்க, உங்களை பாதுகாப்பாங்க. அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். நீங்கள் இருக்க இடத்துல தேவதூதன். அன்றைக்கி ஒரு வீட்டில் நான் தங்கியிருந்து ஊழியம் செய்துட்டு இருந்தேன். சாப்பாடு கொண்டு வந்தாங்க ஒரு அம்மா. நான் புஸ்தகம் எழுதிட்டு இருந்தேன். அவள் வெளியே நிற்கிறான். அந்த அம்மா ஒருத்தி கேட்குறேன், ஏன் வெளியே நிற்க, சாப்பாடு கொண்டு கூட பாஸ்டருக்குன்னு. இல்லை அங்கே தூதன் நிற்கிறாரு, நான் அவர் எழுதிட்டு இருக்காரு புஸ்தகம், இந்த தூதன் ஒருவர் நிற்கிறார், பயமாக இருக்கு. எங்கே நிற்கிறாரு தூதன் பார்த்தா அந்த அம்மா சொல்லி எங்கே நிற்காருன்னு பார்த்தா தூதனை காணோம். ஒரு 2 பேரும் அந்த அம்மா வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போனாங்க. நம்ம நிற்கிற இடத்துல யார் நிற்கிறா? தூதர்கள் நிற்கிறாங்க. உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். இல்லை இன்னொரு இடத்துல தங்கியிருந்தேன். பாஸ்டர் பையன் ரூமில் தங்கியிருந்தேன். நான் போயிட்டேன்னா அப்பா ஊழியக்காரர் தங்கிற இடத்துல தேவதூதன் நிற்கிறாரு, உலாவிட்டு வராருன்னு ஓடி போய் சொல்கிறான். கர்த்தருக்கு சோதரம். நம்ம தங்கிற இடத்துல பேய் தங்காமல் தேவதூதன் தங்க சந்தோஷம் தானே? அல்லேலூயா. இல்லை பாஸ்டர் இருந்த ரூமில் பேய் நிற்கிதுன்னா எவ்வளோ சங்கடம். நம்ம இருக்கிற இடத்துல யார் இருக்கா? தேவதூதன். ஒரு வீட்டில் தங்கியிருந்தேன். வீட்டுக்காரர் வெளியே வந்து பார்த்தாரு. ரூமில் அட்டாச்சியோட ஒரு தேவதூதன் பட்டயத்தை வச்சு இப்படி நிற்கிறாராம். அவர் என்கிட்ட சொன்னார், ஒரு கொஞ்ச நாள் என் கூட இருந்தார். பாஸ்டர் உங்கள் கூட தேவன் இருக்கிறார், தூதன் பட்டயத்தை வச்சு இப்படி நிற்கிறான், உங்களை ஒன்றும் அசைக்கவே முடியாது பாஸ்டர். நான் உள்ளே போயிட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தேன், தூதன் ரூமுக்கு மேலே ஆகாயத்தில் நின்றுட்டுருக்கான். என்ன சொன்னேன், எனக்கு ரொம்ப பாதுகாப்பு. உண்மைனா நான் அடிக்கிற அடிக்க பின்னிடுவான், என்ன சாத்தான் பீஸ் ஆக்கிடுவான், என்னோட தொடவே முடியாது. என்ன எனக்கு அதுக்கு விஷயம் தெரியும், என்னை தொட முடியாது, ஒரு முடியை கூட பிடுங்க முடியாதுன்னு தெரியும். அவனுக்கும் தெரியும், இது அவன் டியூட்டி, இது ஏன் டியூட்டி, நான் செய்யிட்டுருக்கேன், ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆமாம், மந்திரியை கொடும்பாவி போட்டு எரிச்சாலே மந்திரிகளுக்கு கோவம் வருது. நான் எத்தனை அடி அடிக்கேன், ஊரெல்லாம் போட்டு இந்த சாத்தான் பேய அடிச்சிட்ருக்கேன். அவனுக்கு கோவம் வருமா வராதான்? வந்தால் அவன் கல்லில் போய் முட்ட வேண்டிதான், என்ன பண்ண முடியும்? அல்லேலூயா. இப்படியே பிசாசுகள் ஆபத்துக்குள்ளாக்குவான், தேவதூதர்கள் காப்பான். அடுத்தது பிசாசுகள் துர்ச்செய்தி சொல்லுவான், தேவதூதர்கள் நற்செய்தி சொல்லுவான். ஞானஸ்தானம் எடுக்க வேண்டாம், பரிசுத்தாவி பெற வேண்டாம் அப்படின்னு சில போதர்களை துர்ச்செய்தி சொல்ல, அந்நிய பாஷை கிடையாது. இப்படியே இந்த விளங்காத பிசாசு தான் உள்ள துருபதேசம் அத்தனையும் கொண்டு வர நாய். இந்த விளங்காத நாய் தான் துருபதேசங்களெல்லாம் கொண்டு வந்து ஊழியக்காரர்களை தெரியாமல் கெடுத்து கள்ள தீர்க்கதரிசனம் சொல்லி இப்படியே கெடுத்து போடுவான், கள்ள பிசாசு துர்ச்செய்தி. ஆனால் தேவதூதர்களோ நற்செய்தி அறிவிப்பாங்க. உங்களுக்கு துர்ச்செய்தி வேணுமா, நற்செய்தி வேணுமா? இதோ உங்களுக்கு ஒரு நற்செய்தி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன ரட்சகர் உங்களுக்காக தாவீது ஊரில். சரி, பிசாசு இந்த பக்கம் வாங்க, போ இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் வா, இங்கே வா, இங்கே வாயா, தோத்துறேன் வாங்க. பிசாசு தீமை செய்ய தூண்டுவான். அந்த பாரு
குடிக்க போ, வேசித்தனத்துக்கு போ, கத்தி குத்து, கிளப் டான்ஸு, சீட்டாட்டம், ட்ரக்ஸ் அடிக்குது, ராஜாக்கள் துன்மார்க்கம் செய்ய போ, மனை புருஷன் சண்டை போடு, ஆண்டு கொண்டு சாவு, திருடு, இப்போ திருடின பொருளை திருடு, பாருங்கள் இப்படி வஞ்சகமாக வச்சுக்கோ, இப்படி பல பாவங்களை. இதில் யோவான் 13:2 யூதாசுக்குள்ளே சாத்தான் புகுந்தான்னு எழுதியிருக்கு. சாத்தான் உங்கள் இருதய, ஏன் ரூமில் சாத்தான் வருது எனக்கு தெரியும், தேவதூதன் வர்றதுன்னு தெரியும். சாத்தான் வந்தால் தோத்துறான், பல போராட்டங்கள் வரும் எனக்கு. அப்போ நாயை வந்துட்டியா, செருப்படலை, கள்ள சாதம் ஓடிப்போ ஆனால் வரட்டணும். சாத்தானே ஏற்றுனுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு தேவதூதன் வந்தால் அதுவும் தெரியும். அவன் ஜெபிக்க தூண்டுவான், வேத வாசிக்க தூண்டுவான், ஆண்டவரை நோக்கி துதிக்க தூண்டுவான். அல்லேலூயா. தேவதூதரில் பாருங்கள், இங்கே பாருங்கள், தேவதூதன் ஏய் பிள்ளை எடுத்துக்கொண்டு எங்கே போ, யோசேப்பு எய்ப்துக்கு போ, கத்தையாள் மன்றுக்கு ஞானஸ்தானம் கொடுப்போ, ஏய் கொர்நேலியு சீக்கிரம் யோப்பா பட்டத்துக்கு ஆனல் இப்போ பேதரை கூப்பிடு, கந்தையான அந்த சோதோங்குமார 2 தூதர்கள் கொண்டு வெளியே கொண்டு விட்டான். இப்படிப்பட்ட வேலைகளை செய்கிறான். எலியா உனக்கு என்ன இங்கே வேலை, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், போ சீக்கிரம் அப்பத்தையும் குடிச்சிட்டேன், இப்படியே அப்பத்தையும் தண்ணியும் சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு தேவதூதர்கள் நற்சிகிரியை செய்ய தூண்டுவார். காலையில் படுத்திருக்கேன், ஒரு தேவதூதன் வந்து தட்டி எழுப்புறான். எழுப்புனா அழகானும் ஒரு தகப்பன் பிள்ளையை தட்டி எழுப்புறது போல பார்த்தீங்களா. அப்போது நற்கிரியை செய்ய எனக்கு தூதர்கள்லாம் நிறைய ஊழியம் செய்யிருக்காங்க. எனக்கு லக்கே தூக்க முடியாமல் ஒரு இடத்துல மெட்ராஸில் நிற்கிறேன். திருவள்ளூரில் ஏற்றி விட்டாங்க, சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன், சென்ட்ரலில் பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கி நிற்கிறேன். ரோடு கடந்து இங்கே ஹைகோர்ட்டில் இருந்து அப்போது 2-3 லக்கே தூக்க முடியாது, என்ன செய்கிறதுன்னு. ஒரு ஆள் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு, ஐயா இதை உங்களுக்கு தூக்கணுமாங்காரு. நடுராத்திரி 11:30 மணி இருக்கும், தூக்கணும். எவன் கேட்பான், தூக்கணுமா? ஆமாம் ஐயான்னு தூக்கிட்டு வந்து 2 லக்கை தூக்கி கடக்கணும். தூக்கிட்டு வந்து நாகூர் பஸ்ஸில் வண்டி ஏற்றுறாரு. நான் நாகூர் போனோம். நாகூர் போய் பாருங்க அங்கே வண்டி, அவர் நாகூர் போகணும்னு சொல்லலை, அங்கே இடம் போடணும், லக்கேஜ் போட்டு இடம் போடணும். அதையும் செய்துட்டு வண்டியில் ஏற்றி விட்டு, ஐயா நான் போயிட்டு வரேன்னாரு. ஆளை காணும். நில்லுங்க, உங்களுக்கு ஏதாவது காப்பி குடிக்க காசு நான் தரேன்னு சொன்னால் அந்த ஆளை காணும். தூதன் தான் எனக்கு உதவி செய்யிருக்காரு. அல்லேலூயா. நான் வியாதியாக படுத்திருந்தேன், எந்திரிச்சு பாத்ரூம் போட கூட முடியல. 2 தேவதூதன் வந்தான், டக்குன்னு தூக்கிட்டு போய் பாத்ரூமில் கொண்டு விட்டுட்டு அப்புறம் கூட்டிகிட்டு கொண்டு விட்டு போனான். எனக்கு ஆளை தெரியல, அவங்க கூட்டிகிட்டு போகிறது தெரியுது. கடைசியில் பஸ்ஸில் கடைசி ஆளாக நான் ஏறுறேன், பேக் இழுத்துடுச்சு, பின்னால் பொத்துன்னு விழ போகிறேன். கடைசியில் யாரும் இல்லை, ஒரு தள்ளுனாங்க, யாரும் தெரியாது. திரும்பி பார்த்தா ஆள் இல்லை, போய் கம்பி போய் பிடிச்சிட்டேன், இல்லைன்னா பொத்துனா அன்னைக்கு பண்டில் மேலே விழுந்தேன். எவ்வளோ தூதர்களை எனக்கு உதவி செய்திருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு அம்மா பிரசவ நேரத்தில் இருந்தாங்களாம், எல்லா நர்ஸுகளும் போயிட்டாங்களாம். கடைசியில் ஆண்டவரே, இப்போ இந்த அம்மாவுக்கு பிரசவ வேதனை வந்துச்சு, ஆண்டவரே நர்ஸுகளெல்லாம் போயிட்டாவளே, பிரசவம் யார் பார்ப்பா. திடீர்னு ஒரு நர்ஸ் அம்மா வந்தாங்களாம். எல்லா வேலையும் அவங்களுக்கு செய்துட்டு, குழந்தைக்கு செய்ய வேண்டியது, தாய்க்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்துட்டு, நெத்தியில் ஒரு முத்தம் செய்துட்டு, மொழே நான் போயிட்டு வரேன்னு போயிட்டேன். ஆர்த்தனை ஆள் அந்த ஸ்டாஃப் நர்ஸ் அங்கே வராங்களாம். வந்து யாரும் உனக்கு பிரசவம் பார்த்தா என்ன, நீங்கள் தானே பார்த்தீங்க, நேற்று நீங்கள் தானே பார்த்து கடைசியில் நெத்தியில் ஒரு முத்தம் செய்துட்டு போனீங்க, நான் பார்க்கலையே. அப்போ தான் அவளுக்கு தெரியுது தேவதூதனாக்கும் வந்து உதவி செய்திருக்காங்க. அல்லேலூயா. தேவதூதர்கள் நம்முடைய இருப்பிடத்தில் வந்து எல்லா உதவிகளும் அவங்க செய்வாங்க. அல்லேலூயா. ஆனால் தேவதூதர்கள் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, ஆணும் பெண்ணும் கட்ட ஜாதி தான் தேவதூதர்கள். அதனால் பிசாசில் ஆணும் இல்லை, ஆண் பாலில் சொல்லலாம் பிசாசை, பெண் இல்லை, பெண் பிசாசே கிடையாது, இவனுங்க தான் வச்சுக்கிட்டது பேர். ஆணும் இல்லை பெண்ணுங்கட்ட ஜாதி தான் பிசாசுகள். ஆனால் தேவனில் தெய்வத்திலையும் பெண் கிடையாது, ஆண் தான் தெய்வம். என்ன பேசாமல் இருக்கீங்க? பெண் தெய்வத்தை இவங்க தான் வச்சுக்கிட்டது மனுஷர்கள். அது நீ வச்சுக்கிட்டே நானும் கூட சேர்ந்து ஆடுகிறேன்னு சொல்லி ஆடும். பிசாசு தான் கள்ள பொய் சொல்கிற பிசாசுகளாச்சே. அதனால் பெண் தெய்வம் கிடையாது, பெண் பேயும் கிடையாது, ஆண் தெய்வம் உண்டு. ஆண் பேய் ஆண் பாலில் சொல்கிறாங்க, தூதனே ஆண் பாலில், சாத்தான்னு ஆண் பாலில் சொல்கிறோம், தேவன்னு ஆண் பாலில் சொல்கிறோம். அல்லேலூயா. ஒரு அசுத்தாவி இருக்கிறதுனால பரிசுத்தாவி ஒன்று இருக்குது, அதுதான் தேவன். அதனால் யாரும் மறுதளிக்க முடியாதுன்னு ஏற்கனவே சொன்னேன். பிசாசுகள் என்ன செய்கிறது பாருங்கள், தீமை செய்ய தூண்டுது, தேவதூதர்கள் நன்மை செய்ய தூண்டும். அடுத்தது பிசாசுகள் மனுஷனை கீழே தள்ளுகிறது, தேவதூதர்கள் கைகளில் ஏந்திட்டு போகிறாங்க. இதுக்கு தான் ஏய் எங்கேயா போனீங்க, வாயா நீ வா, நீ வர வேண்டாம், சின்ன பையன் ஓடியா, சரி நீ வா, வாயா நீ வாயா. எங்கே போனீங்க இவ்வளோ நேரம்?
சரி, நீ கொஞ்சம் நெல்லுங்க. சரி, இவர் இன்றைக்கி ஊழியக்கார ட்ரெஸ் போட்டு வந்திருக்காரு, என்ன தெரியலையா? தோத்திரம். வா வா வா, நீ நான் சொல்கிறபடி செய்வியா? உன் பேர் என்ன சொன்னேன்? ஐசக். ஓஹோ, ரைட். ஐசக்கு, நான் இப்போ வாசிக்குமா, அந்த வசனம் வாசிக்குமா? அதை யோவான் தோத்திரம் லூக்கா 9:42மா. லூக்கா 9:42. நான் இப்போ ஒன்றை கீழே தள்ளி போடுவேன், அது செத்தது போல் விழுந்து சிரிப்பு சனி கொடுத்து ஒட்டப்பள்ளையும் காட்டி சிரிப்பு சனி என்ன செய்ய? வாசிக்குமா. அவன் சமீபித்து வருகையில் பிசாசு அவனை கீழே தள்ளி. பாரு, அதே மாதிரி செய்யறான் பாரு. சிரிப்பு சனி வந்து பிசாசு அவனை கீழே தள்ளி. வீடியோ எடுத்து, என்னையா நீர் வீடியோ எடுக்கிறாரு இங்கே பாரு. கிடந்து சிரிப்பு சனி வந்து, நான் பிசாசுன்னு நினச்சிடாதீங்க, நான் தள்ளி போட்டேன். என்ன பிசாசு ஏந்திரியா, இன்னொருக்கா தள்ளுவோம். சோத்திரம். அந்த வீடியோக்காரன் வீடியோ எடுக்கிறதுக்கு இந்த கீபோர்டாக கொஞ்சம் தள்ளு. லோயா தோத்திரம். சரி, இப்போ நீ சூப்பர் மேன், நல்ல சினிமா நடிக்கிற ஆளை விடையும் சூப்பர் நடிகர். என்னையா? வாசிக்கமா அந்த வசனம். அவன் சமீபித்து வருகையில். நான் பிசாசு நினச்சிடாதீங்க, பிசாசு அவனை கீழே தள்ளி. இந்த பாரு, சிரிப்பு சனி வந்து சிரிச்சுட்டு அடங்குறான். பார்த்து, பிசாசு அவனை கீழே தள்ளி. ஆனால் இன்னொருத்தன் வரான் பாரு. 91 சங்கீதம் 12ஆம் வசனம். எந்திரியா, தேவதூதன் கீழே, உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு கைகளில் ஏற்றிட்டு போவான். அவனை ஏன் தூக்கலான்னா தூக்க முடியாது. இந்த கை ஒன்றரை கை இல்லை, இந்த கை உடஞ்ச கை, 2 ராடு இருக்குது. இவன் சிரிக்கிறான் பாரு, இவன் ஒழுங்காக இல்லைன்னா இவனை இன்னும் தூக்கியிருக்கலாம். பிசாசு அவனை கீழே தள்ளுகிறது, ஆனால் தேவதூதர்கள் தூக்கி சுமக்கிறான். தூக்கி சுமக்கிற தேவதூதர்கள் வேணுமா? தீயிலையும் தண்ணியிலையும் தள்ளுகிறான் பாருங்கள் பிசாசு. அந்த பிசாசுகள் வேணுமா? சொல்லுங்கள். தீயிலையும் தண்ணியை தள்ளுகிற பிசாசு வேணுமா? தேவதூதர்கள் வேணுமா? கைகளில் ஏந்திட்டு போகிறான். அந்த பாரு, அந்த கைகளில் ஏந்திட்டு போகிறாங்க. இந்த ஒரு எவ்வளோ வேணும் நிமிர முடியாத கூனி. பார்த்தீங்களா? 7வது விஷயம் சொல்கிறேன், இது பாருங்கள். இந்த 6வது விஷயம் என்ன? பிசாசு தண்ணியிலே தீயிலையும் தள்ளுறான். தேவதூதன் அந்த பையன் பாலம் உடஞ்சிச்சுன்னா இந்த பக்கம் தூக்கி விடுறாரு. 7வது விஷயம், பிசாசு பலவீனப்படுத்துகிறான், தேவதூதன் பலப்படுத்துகிறான். லூக்கா 22:43 அவர்கள் பாருங்கள், ஒரு தூதன் தோன்றி, இயேசு பலவீனப்பட்டதுனால தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். பாருங்கள், இந்த அம்மா வாசிக்கிறாங்க, ரொம்ப லீன் சவுண்டு, பின்னால் கேட்காது. நீங்கள் வாசிங்கம்மா கொஞ்சம். சவுண்டா வாசிங்க, இன்னும் சவுண்டா. அப்பொழுது வானது ஒரு மைக் கொடுங்கம்மா இந்த அம்மாவுக்கு. தோன்றி பார்த்தீங்களா? பலப்படுத்துகிற தேவதூதர்கள் வேணுமா? பலவீனப்படுத்துகிற பிசாசுகள் வேணுமா? பலப்படுத்துகிற. லூக்கா 11:13 படிங்க. ஒரு நிமிர முடியாத கூனி. 7 விஷயம் இப்போ நம்ம படித்தோம். தேவதூதர்கள் செய்கிற 7 நன்மைகள், பிசாசுகள் செய்கிற 7 தீமைகள். முதலாவது என்ன? கட்டுகிறான் பிசாசு, விடுவிக்கிறாள் தூதர்கள். 2வது விஷயம், பயப்படுத்துகிறான் பிசாசு, தேற்றுகிறார்கள் தூதர்கள். ஆபத்துக்குள்ளாக்குறான் பிசாசு, தேவதூதர்கள் காக்கிறாங்க. அரே, தூதர்கள் துர்ச்செய்தி சொல்கிறான் பிசாசு, தூதர்கள் நற்செய்தி. தீமை செய்ய தூண்டுறான் பிசாசு, நன்மை செய்ய தூண்டுறாங்க தேவதூதர்கள். கீழே தள்ளுகிறான் பிசாசு கைகளில். 7வது. 6வது, கைகளில் ஏந்தி கொண்டு போகிறான். 7வது, பலவீனப்படுத்துகிறான் பிசாசு, பலப்படுத்துகிறாங்க தேவதூதர். பலப்படுத்துகிற தூதர்கள் வேணுமா? பலவீனப்படுத்துகிற பேய்கள் வேணுமா? தூதர்கள். அப்போ இன்றைக்கி ஒரு நிமிஷம் பனி 12 ஆகி போச்சே. அப்போ நம்ம கடன்னு இந்த 4 சாட்டு கட்டுக்கிறோம். கட்டின பிறகு அது இப்போ நீங்கள் ஜூஸ்லாம் குடிச்சிங்க, உங்களுக்கு தெளிவாக அழகாக சொல்லியாச்சு. இப்போ பேய் பிசாசுகள்லாம் எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்களா? ஆமாம், புக்குகளெல்லாம் வந்து வாங்கிக்கோங்க. தோத்துறோம் 2 புக்குகள் உங்களுக்கு 5 புக்கு 100 ரூபா. அந்த ரெபேக்கா புக்கு 100 ரூபா. ஆக மொத்தம் 200 ரூபாய்க்கு 6 புத்தகங்களும் உங்களுக்கு கிடைக்கும். லேலுயா. இப்போ ஒரு நிமிஷம் எல்லோரும் எந்திரிச்சு ஒரு ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணுங்க, எல்லோரும் ஜெபம் பண்ணோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் தேவதூதர்கள் வரணும், தேவதூதர்கள் வரணும் ஆண்டவரே. வந்து சில வீட்டிலலாம் ஒரே சண்டை, ஒரே வாக்குவாதம், ஒரே அதாவது தரித்திரம், ஒரே கஷ்டம், ஒரே கண்ணீர், பணம் இல்லை, பொருள் இல்லை, ஒரே வாக்குத்தத்தம். சண்டை நீங்கணும், பொருளாதாரம் வரணும், செழிப்பு உண்டாகணும், வியாதி நீங்கணும், கடன் நீங்கணும். அதாவது கேளுங்க, எங்கள் சபையில் ஒரு சம்பவம் நடந்தது. ஏம்மா 4 நாளாக வயிற்று வலியில் ஒரு பையன் வேதனைப்பட்டான். ஆஸ்பத்திரியில் கொண்டு போட்டாங்க.
ஆஸ்பத்திரி தீரலை. அப்போ இது பிசாசுன்னு சொல்லி ஜெப விட்டு கொண்டு வந்தாங்க. நாங்கள் ஜெபம் பண்ணால் பேய் ஆடுது. அப்புறம் பிடிச்சி அடக்கி ஜெபம் பண்ணோம். பொத்துன்னு விழுந்துட்டு தூங்கிட்டான். தூங்கி முடிச்சுட்டு சொல்கிறான், பாஸ்டர் வயிற்று வலி போயிடுச்சு, தேவதூதர்களுக்கும் பிசாசுகளுக்கும் சண்டை நடந்தது, வாழ் சண்டை. தேவதூதர்கள் பிசாசுகளை வெட்டி துரத்திட்டான், ஓடி போயிடுச்சு, இப்போ வயிற்று வலி இல்லைன்னா. இப்போ உங்களுக்காக தேவதூதர்கள் பிசாசுக்கிட்ட சண்டை போட போகிறாங்க, வாழ் சண்டை. நம்புறீங்களா? உங்கள் வீட்டில் இருக்க தரித்திரம் நீங்கிறோம், சமாதான கேடு நீங்கிறோம், வாக்குவாதம் நீங்கிறோம், சந்தேகம் நீங்கிறோம், இருள் நீங்கிறோம். என்ன பிரச்சனையோ பிசாசு கொண்ட போடுற எல்லா பிரச்சனையும் மாறிடும். கம்பெனியில், தொழில் கூடங்களில், படிப்பில், எல்லா சங்கடங்களும் ஓடிடும், அசுத்தங்கள்லாம் ஓடிடும். இன்றைக்கி இடதுகை நெஞ்சில் வச்சு அப்படியே கையாசிங்க. ஆண்டவரே, எங்கள் வீட்டில் என்னோடு கூட உங்களுடைய தூதர்களை அனுப்பும் ஆண்டவரே. எங்களோட வீட்டில் எத்தனை பேர் இருக்கோமோ அத்தனை தூதர்களை அனுப்பணும் ஆண்டவரே. பேதுரு விடுவித்த தேவனே, இடதுகை நெஞ்சில் வச்சுட்டு கையை அசைங்க. அப்போ தானே கேளுங்கள், உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுகிறார். போலீஸ் ஸ்டேஷனில் போய் போலீஸ்காரர்களை கூப்பிட்டா வரமாட்டாங்க. அதில் என்ன செய்யணும்? பெட்டிஷன் கொடுக்கணும். அது மேல் அதிகாரிகளுக்கு பெட்டிஷன் கொடுத்தா அவங்க தான் ஆள் அனுப்புவாங்க. பரலோகத்தின் தேவனை நோக்கி சொன்னால் தூதர்களை உனக்காக அனுப்புவார். கையாசி சொல்லுங்க, ஆண்டவரே தூதர்களை எனக்காக அனுப்புங்க. அவங்க நன்மை செய்கிற தூதர்களை அனுப்புங்க. தீமை செய்கிற பொல்லாத பிசாசுகளை வீட்டில் இருந்து அகற்றுங்க. தேவதூதர்களுக்கு பிசாசுகளுக்கு வாழ்ச்சண்டை நடக்கணும். எனக்காக தூதர்கள் யுத்தம் பண்ணி என்னை விடுதலை ஆக்கணும். ஏசு நாமத்தில் எல்லா பிசாசுங்கிரிகளை, சூனிய கட்டுகள், நஷ்டங்கள், கஷ்டங்கள் எல்லாம் எரிஞ்சு போன ஆண்டவரே. கை அசைங்க, கை அசை சொல்லுங்க. கேளுங்கள். அப்பொழுது நல்லா கேட்குறீங்க, கேட்டால் தான் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் ஒரு பாடம் படிக்கிறது இல்லைங்க, இதெல்லாம் ப்ராக்டிக்கல் லைஃபு. தேவனே, எங்கள் வீட்டில் பிசாசுங்கிரிகளை அழிக்கப்படணும், நான் நல்லா ஜெபிக்கணும். ஜெபம் ஒன்றா உட்காந்தா கொட்டாய் வந்து தூக்கம் வருது ஆண்டவரே. தூக்கத்தை கொண்டு போடுற அசுத்தாவின் வல்லமைகள், பிசாசின் கிரிகள், பைபிள் படித்தா கொட்டாய் வந்து தூக்கம் வருது ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய ஊழியத்துக்கு கொடுக்கத்தக்கதான இருதயத்தை சாத்தான் கெடுத்து போடுறான். பலவிதமான காரியங்களை தடுத்து போடுறான் ஆண்டவரே. எல்லா கிரிகளையும், பிசாசின் கிரிகளை, நான் இன்றைக்கி அதிகமாக காலையில் ஜெபிச்சது பிசாசின் கிரிகளை அழிக்க முடியாதுன்னு ஜெபம் பண்ணேன். பிசாசின் கிரிகளை அழிக்கணும் ஆண்டவரே. பிசாசின் கிரிகளை அழிக்கிறதுக்கு மனுஷகுமாரன் வழிபட்டார். இப்போ எல்லாரும் கையை தட்டி நல்லா உற்சாகமா ஏசு நாமத்தில் பிசாசின் கிரிகள் அழிக்கப்படணும், பிசாசின் கிரிகள் அழிக்கப்படணும். ஏசு நாமத்தில் பொல்லாத எல்லா வல்லமைகள் எந்தெந்த ரூபத்தில், எந்த விதத்தில், எந்த கோணத்தில் இப்படியெல்லாம் கிரிய செய்த அத்தனை விதமான வல்லமைகள், எங்களை கடலில் சிக்க வைக்கிற ஆவிகள், தரித்திரத்தை உண்டாக்குற ஆவிகள், பலவீனப்படுத்துகிற ஆவிகள், நிமிர முடியாமல் துக்க வைக்கிற ஆவிகள், படிக்க முடியாமல் தாக்குற ஆவிகள், சோம்பலின் ஆவிகள், வேலை செய்ய முடியாமல் தடுக்கிற ஆவிகள், எல்லா சோம்பலின் வல்லமைகள், எங்களுக்கு வர நன்மையை தடுக்கிற ஆவிகள், எங்கள் பிள்ளைகளை அலக்கழிக்கிற ஆவிகள், அளபலப்படுத்துகிற ஆவிகள், பலவீனப்படுத்துகிற ஆவிகள், பலவீனப்படுத்துகிற வல்லமைகள், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அல்மா ரக்க மன சபா ஆவே நிரம்பிச்சபி, ஆவே நிரம்பிச்சபி ரிபா லர மன சக தட அல்மா ரக்க மன கபா தட இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் பொல்லாத வல்லமைகள், பொல்லாத வல்லமைகள், பொல்லாத வல்லமைகள் அழிக்கப்படுவதாக, 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 அழிக்கப்படுவதாக. அல்மா ரக்க தோ ரிக்க மன சபா எல்லா கையை தட்டி, நல்ல கையை தட்டி ஆர்ப்பல், எல்லா கையை தட்டி ஆர்ப்பல். பொல்லாத வல்லமைகள், பொல்லாத வல்லமைகள், பலவீனப்படுத்துகிற ஆவிகள், பலவீனப்படுத்துகிற வல்லமைகள், பலவீனப்படுத்துகிற பிசாசின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்கி, கணவன மனைக்கு பிரச்சனையை உருவாக்கி, பிரிவினையை கொண்டு வர, பிரிவினையை கொண்டு வர, குறைவை கொண்டு வர, தரித்த உருவாக்குற எல்லா வல்லமைகள், எல்லா வல்லமைகள், பிள்ளைகளை கெட்ட பழக்கத்தை தள்ள வைக்கிற, கீழ்ப்படியாம ஆக்கிற, எதிர்த்து பேச வைக்கிற, முரட்டாட்ட பண்ண வைக்கிற, மதியத்தை கொண்டு வர பொல்லாத வல்லமைகள், பொல்லாத வல்லமைகள். அல்மா ரக்க மன, அல்மா ரக்க சேப துட ரிபா லர மன கப துட இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எனக்கு வர நன்மையை தடை பண்ற, எனக்கு வர நன்மையை தடை பண்ண அத்தனை ஆவிகள், அத்தனை வல்லமைகள் அழிக்கப்படுவதாக, 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 அழிக்கப்படுவதாக. ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம், ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். பொல்லாத ஆவிகள், பொல்லாத வல்லமைகள் ஏ மாலாரா, ஏ மாதாடாரா, ஏ மாதாடாரா இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாம குறிப்பா பலவீனப்படுத்துற ஆவி, குறிப்பா பலவீனப்படுத்துற ஆவி, பலவீனப்படுத்துற ஆவி, பலவீனப்படுத்துற ஆவி, எல்லா பலவீனம் மாறட்டும், எல்லா பலவீனம் மாறட்டும், எல்லா பலவீனம் மாறட்டும், எல்லா பலவீனப்படுத்துற ஆவி, எல்லா பலவீனப்படுத்துற ஆவி முறியடிக்கப்படுவதா, முறியடிக்கப்படுவதா, முறியடிக்கப்படுவதா. இப்ப ஜபி, இப்ப ஜபி, இப்ப ஜபி. அந்த பலவீனத்த ஆவி, பலவீனத்த ஆவி, நாங்க மருத்துவமனைக்கு போக கூடாது, தொடர்ந்து மருந்து எடுக்க கூடாது, தொடர்ந்து மருத்துவம் பார்க்க கூடாது. நீரே பரிகாரி, நீரே
நீரே பரிகாரி, நீரே பரிகாரி, நீரே பரிகாரி. அற்புதம் செய்கிற தேவன், அற்புதம் செய்கிற தேவன், அற்புதம் செய்கிற தேவன், அற்புதம் செய்கிற தேவன். இந்த வேளையில ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும். அற்புத மந்திரி, அற்புத மந்திரி, ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஒவ்வொரு சரீரத்திலும், ஒவ்வொரு சரீரத்திலும், ஒவ்வொரு சரீரத்திலும் அற்புதம் நடப்பதாக, அற்புதம் நடப்பதாக, அற்புதம் நடப்பதாக. அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவன், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நான் கையை தட்டி, நல்லவன் ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. சேர்ந்து ஒன்று சேர்ந்து நம் போ சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எல்லா சத்துருவின் வல்லமைகள், எல்லா சத்துருவின் வல்லமைகள் மிதிக்கப்படுவதாக, 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 மிதிக்கப்படுவதாக. பொல்லாத ஆவிகள், பொல்லாத ஆவிகள், பொல்லாத ஆவிகள், பொல்லாத வல்லமைகள், பொல்லாத வல்லமைகள், பொல்லாத வல்லமை. ஏ மாதாரா, ஏ மாதாரா, அல்மாராகதா, ரீ மாதாரா, அல்மாராபா. எல்லா ஆவிகள், எல்லா வல்லமைகள், எல்லா வல்லமைகள் மிதிக்கப்படுவதாக, 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 மிதிக்கப்படுவதாக. 2 நிமிஷம் போராடிச்சவை, 2 நிமிஷம் போராடிச்சவை. ரீமா லரா மாட கபாதார, அல்மாராக மாட கபாதார, அல்மாராக சரா, ரீமா லரா மாட கபாதார, அல்மாராக தோ, ரேக மதுரியா, அல்மாரா சபாதோடி, பியாதோ ரக்கதா, அல்மாராக மாட கபா. எல்லா பழிபடு மாறட்டும், எல்லா வியாதி மாறட்டும், எல்லா நோய்கள் மாறட்டும், மந்திரங்கள் அழியட்டும், செய்வழிகள் அழியட்டும், சூரியங்கள் அழியட்டும், கட்டுகள் உடையட்டும், கட்டுகள் உடையட்டும். தலைமுறை சாபம், தலைமுறை சாபம், தலைமுறை சாபம் அழிக்கப்படுவதாக, 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 அழிக்கப்படுவதாக. தலைமுறை சாபங்கள் அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படப்பேசுவினா. எல்லா வல்லமைகளை கத்த முறியடிச்சு போடும், எல்லா வல்லமைகளை கத்த முறியடிச்சு போடும். கர்த்தருடைய கரம் பலத்தை தொட்டு ஒவ்வொருவரையும் தேவன் ஆஸ்வதிக்கும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தேவன் ஆஸ்வதிக்கும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி ஆஸ்வதிப்பதற்காக நன்றி சொல்லும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.